சேட்டலைட் சுத்தமா விழுந்துருச்சு. சேட்டலைட் வந்து நெறைய நெறைய சேனல்கள் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்களாம், எங்களுக்கு ஆன்லைன் அந்த ரெவென்யூ தான் பெருசா கை குடுக்குது அப்டின்ட்டு. டிவி சேனல்ஸ்க்கான ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து டிராஸ்டிக்கலா பயங்கரமா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஏதோ பிரெட் வின்னர் மாரி ஒரு 2, 3 புரோகிராம்கள் தான் வந்து காப்பாத்துது. ஒவ்வொரு டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 புரோகிராம், 5 புரோகிராம் தான் காப்பாத்திட்டு இருக்கு. பெரிய டிவிகள் சன் டிவி மாரி சேனல்களே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது பெருசா அ பண்ணல. ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கலைஞர் மாரி சில சேனல்கள் மட்டும் அ வ அக்வயர் பண்றாங்க. ஓடிடி இல்ல பொறுத்தவரைக்கும் ப்ரோ, கலைஞர்லாம் வாங்குறதில்ல அப்படிலாம். ம், அவங்களுமே என்னன்னா, அவங்களுமே சீப்பா அடிமாட்டு ரேட்டுக்கு, ம், சரி யார் வாங்கலையா உன் படத்த? சரி ம். ஓகே. எவ்வளவு குடுப்ப? இவ்வளவு குடுப்பியா? அப்படின்ற மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுல ரொம்ப சேட் ஆக்சுவலா எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ரொம்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கருடன். கருடன் கருடன் படத்தை பிளாக் பஸ்டர் படம். கெஞ்சி தான் Block- வித்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப கம்மியா வேற வழியே இல்லாம யார் வாங்கலன்னு சொல்லி கலைஞர் டிவி அண்ட் சரி ஓகே ஓடிடியுமே வந்து நம்மளால வாங்கிடுவோம்னு வாங்கியிருக்காங்க. ரெவென்யூ ஷேர் மெத்தட்ல தான் ஓடிடி வந்து வியூவிங் அந்த மெத்தட்ல தான் வந்து ஓடிடியே கொடுக்க முடிஞ்சிருக்குது. நான் அவுட்ரைட்டாக அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் படங்கள், எல்லா பட்ஜெட் படங்கள், எல்லா ஹீரோ படங்களுக்குமே இதுதான் நிலைமை. அண்ட் இன்னொன்று ஓடிடி அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறானா. ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பெரிய படங்கள்லாம் கிட்டத்தட்ட அசலை வந்து ஓடிடி ரைட்ஸ்லேயே ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு விற்றுருவாங்க. அவங்க அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நாங்கள் ஒரு ஒரு ரேட் சொல்கிறோம், வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா ஓகே நோ இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கோட் வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. கோட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ ரொம்ப டஃப் டைம்ஸுங்க தமிழ் சினிமாவுக்கு, பெரிய ரொம்ப டஃப் டைம்ஸு. ஷூட் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்லாம் சொன்னார், ஷூட்டிங்கே ரொம்ப கம்மியாக தான் நடக்குது தலைவா. நல்லா பாருங்கள், இப்போ பரபரப்பாக நிறைய ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கோம், ஷூட்டு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் நடந்துட்டு தமிழ் சினிமாவில். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்சர்டனிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த லோ பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் இதுக்கெல்லாம் என்ன மார்க்கெட்னே யாருக்குமே தெரியல. அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இந்த ஹிந்திக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா, நாயை வச்சு எடுக்கிறது, குரங்கை வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபைட்டு இதெல்லாம் வச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கெல்லாம் அங்கே சீனே இல்லை. அங்கே அவன் ஹிந்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து தெலுங்கை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெலுங்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூவாகவும் சரி, ரிசப்ஷனாகவும் சரி, சப்ஸ்கிரிப்ஷனாகவும் சரி, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தெலுங்குக்கு போயிடுச்சு. அங்கே கொட்டுது காசு. நம்மளது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எங்கேயுமே இல்லை. அதான் இல்லை எங்கேயுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இல்லை இல்லை ஐ மீன் அங்கே இதை விட அங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரைட்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க எடுக்கிறது நிறைய பெரிய படங்கள் தானே, ரொம்ப கஷ்டம். இல்லை 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 அப்படிலாம் இல்லை ப்ரோ. இந்த படமே வந்து கல்கியே வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் ஆகல. ஆகல. இல்லை அதுதான் பெரிய ரொம்ப கஷ்ட காலம் தான், சினிமா ரொம்ப கஷ்ட காலம், எல்லாமே டைட்டாக இருக்குது. படமெல்லாம் யாராவது எடுக்க ஓடிடி வந்து ஓடிடி ஆரம்பத்தில் வந்தோன்னா ஒரு ஃபார்முலாவை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவன். உபர் மாதிரி தான், உபர் மாதிரி தான். உபர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபார்முலா. ஊபர்லாம் வந்து நீங்கள் யாரும் நம்புவீங்களா? வெறும் 10 ரூபாய்க்கு நான் மினி டிஃபன் சாப்பிட்ருக்கேன் சரவண பவனில். ஊபர் வந்த புதுசில் ஊபர் ஈட்ஸ்னு வந்து அந்த ஆப் இருக்கு இல்லையா, வெறும் 10 ரூபாய்க்கு சரவண பவனில் மினி மீல்ஸ் அம்மா உணவகத்திலே கிடைக்காது. அது கொடுத்துருந்தாங்க. ஆமா, ஊபர் ஈட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபர் தானே. கஸ்டமர் அக்விசிஷன் காண்டி வெறும் 10 ரூபாங்க ஊபர் ஈட்ஸ். ஊபர் பிளாட்ஃபார்ம் வந்துச்சுல பிரவித்ரா, ஃபர்ஸ்ட் வந்துச்சு தெரியுமா? ஊபர் டிரைவிங் வந்துச்சுல்ல ரொம்ப நாள். அப்போ வரப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நீ டிரைவர் ஆனினா கொட்டும் பவித்ரா. அதாவது போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ டிரைவ் பண்ணுறதுக்கு மேலே இவ்வளோ இந்த கிலோமீட்டர் பண்ணினா ஒரு போனஸ், அப்புறம் இன்னொரு கிலோமீட்டர் ரீச் பண்ணினா ஒரு போனஸ் கொடுத்துட்டே இருந்தான். அதில் தான் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா
போய் குவிஞ்சாங்க. அன்னைக்கு அதான் ட்ரெண்டு. உபர் வந்து ஒரு ட்ரெண்ட் மாரி. உபர்ல போறதுங்கிறது அது ஒரு ஆமா ஆமா அ அ முன்னாடிலாம் ஏய் ஃபாஸ்ட் மொரட்டு ட்ராக் ஆஃபருங்க. அப்பெல்லாம் மொரட்டு ஆஃபரா இருக்குங்க. ஆ, ஆ, 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஆ. இதெல்லாம் கிடைக்குங்க. நல்ல எல்லா பிளாட்ஃபார்ம்ல ஆஃபரும் கொடுத்துட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஒன்ஸ் அக்விசிஷன் முடிஞ்சது. அப்புறம் கட் பண்ணாம பாருங்க. நீ போனீங்கன்னா உபர்ல உட்காந்தீங்கன்னா லக்கிலி ஏதோ டிரைவருக்கு கார் நல்லா வச்சிருந்தா உண்டு. இல்லன்னா அதுல போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு கம்முனு ஆட்டோல போய்க்கலாம்டா அப்படிங்கிற அந்த அந்த மீட்டர்ல அவ்வளோதான். அக்விசிஷன் முடிஞ்சா அவனுக்கு அவ்வளோதான். அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சா, இனி எப்படி இருந்தாலும் உபர் இல்லாம அவன் வாழ மாட்டான்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா, அவ்வளோதான். ரூல்ஸ போட்டு ஸ்ட்ரிக்ட்டா போட்டு கொன்றானுங்க. கொலையா கொன்றானுங்க. சேம் வித் ஓடிடி. அக்விசிஷனு அந்த ஒரு ஊபர், இந்த ஓலா அந்த ஆப்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல போடும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 ரைடு ஃப்ரீ, 4 ரைடு ஃப்ரீ, சும்மா போய்க்கலாம் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அதான். ஏதோ வேலை எல்லாம் போயிட்டு அப்ப இருக்கு. பெட்ரோல் பிரைசஸ் கம்மியா இருந்திருக்கும், அதனால மேபி இல்ல அதுவும் ஒரு இல்ல ஃபேக்டரா இருக்கலாம். இல்ல என்ன ப்ரோ. பெட்ரோல் பேஸ் கம்மி? இது பெட்ரோல் பேஸ் கம்மியோ அதிகமோ ஒருத்த வேலை பார்க்கணும், ஒரு டிரைவர் இருக்கணும், எல்லாம் இருக்கணும்ல. அதெல்லாம் அவங்க கொடுத்த ஆஃபர் அது. ம். உங்களை ஆமா ஆமா அந்த பழக்கப்படுத்துறதுக்கு, ஆப் யூஸ் பண்றதுக்கான இதுதானே. உங்களை பழக்கப்படுத்துறதுக்கு அவங்க கொடுத்த ஆஃபர். இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா இவங்க திரும்ப பழகுவானுங்க, இவங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு இதுக்காக எல்லாம் கொடுத்தது. இன்னைக்கு அது ஒன்ஸ் பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஜொமேட்டோல அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களா? ஸ்விக்கி தலைவனா ஸ்விக்கியோட ஓ என் ஓகே பொண்டாட்டி ஓகே, வந்து ஸ்விக்கி ஸ்விக்கி தான். ஸ்விக்கி. சரி சரி. ம். நான் ஸ்விக்கி பொண்டாட்டி தான் நமக்கு. அதுதான் டெய்லி உட்காந்து ஆர்டர் பண்ணுவீங்களா? டெய்லி டின்னர் தலைவா அந்த மாதிரி? அதுலதான் தலைவா வாழ்றேனே நானு. ஓ ஓகே. ஸ்விக்கியில ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க. Zomato. இல்ல ஸ்விக்கியில ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க, சரியா? ம். அது என்ன ரேட்டு வருதுன்னு பாருங்க. ம். அதே ஹோட்டலுக்கு நேர்ல போய் அடுத்த நாள் அதே ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க. ம். அது என்ன ரேட்டு வருதுன்னு பாருங்க. ம். 100 ரூபா ரெண்டுத்துக்குமே கம்மியாகும். பெரிய வித்தியாசம் இருக்கும். 100 ரூபா கம்மியாகும். டெலிவரி சார்ஜஸ் இல்லையா? டெலிவரி சார்ஜஸ் வரும். டெலிவரி சார்ஜஸ் இல்ல, ஃபுட்லயே அதிகமா வச்சிருவானுங்க அவனுங்க. இல்ல ஆப்வியஸ்லி கார்த்தி, அவன் பிளாட்ஃபார்ம் நடத்தணும்ல. ஆப்வியஸ்லி. அதுக்கேத்த மாதிரி புடிச்சு வச்சிருக்கிறோம்ல. ஆஃபர் கீஃபர் இல்ல போட்டு. இல்ல அதுக்கு ஆஃபர் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்றேன். ஆனா மத்த எல்லாருக்குமே அது இருக்காது இல்லையா? இல்ல 1000 ரூபாய் ஆர்டர் பண்ணானா ஒரு 50 பேர் அந்த ட்ரிக்லாம் தெரிஞ்சவன் இருப்பான். எப்படி மிச்சம் இருந்தாலும் இருக்கவங்கலாம் அப்படி இல்லையே. இல்ல எப்படி இருந்தாலும் அது காஸ்ட்லி தான். கடையை விட காஸ்ட்லி தான். அது டவுட்டே வேண்டாம் உனக்கு. டவுட்டே வேணாம். அது ஒரு ஃபன்னு. இந்த ஒரு மணிக்கு 2 மணிக்கு தான் பசிக்க. எல்லா கடையும் மூடியிருப்பான். கரெக்டா 10 கடை தான் இருக்கும். அதுல அப்படியே தேடுறது. என்ன இருக்கு அப்படின்ட்டு. என்ன அப்படியே வாங்கி சாப்பிடுவீங்க பிரசாந்த்? நெய் சோறு ப்ரோ. சத்தியமா. நெய் சோறு. இல்ல 2 மணிக்கு 2 AM என்ன 2 டிஷ்ஷஸ்லாம் மணிக்கு எங்கேயும் அவைலபிளா நெய் சோறு இருக்கும்? கிடைக்குது? எந்த கடைங்க அது? ஆந்திரா மில்ஸ். எங்க ஆந்திரா மில்ஸ் அதுல இருக்கு. நெய் சோறு, 2 ஆம்லெட். அவன் 3 மணிக்கு வருவான். அப்படியே நம்மள பார்ப்பான். ஏன்டா என்னதான்டா திங்கிற? 3 மணிக்கு என்னடா திங்கிற அப்படி? யார்றா நீயு? சில டைம் 5 மணிக்கு சாப்பிடுவேன். 4:45க்கு உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். அவன் அப்படியே பார்ப்பான். இவன் என்ன வாழ்றான் அவன்? இவன் எந்த பூமியில இருக்கிறான்? இவன் என்னன்னே இன்னைக்கு தான் தூங்குனேன். இன்னைக்கு தான் பாரு 8 மணிக்கு தூங்கி 12 மணிக்கு தான் இவனுக்கு தான் பொண்டாட்டி மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. கிரிங்ட்டே இருக்கானுங்க. கரெக்டா 11:45க்கு இல்ல அடிச்சிடறானுங்க. இல்ல இல்ல, அது நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். ஓகே. 2 பேர் கிர்ரிங்னானுங்க. ஓஹோ! டைம் ஆயிடுச்சாட்ருக்குது அப்படின்ட்டு. அவன் எடுக்கலாம்னு விட்டுறாதீங்க, மாத்தி அடிச்சுட்டே இருக்குன்னு நான் தான் சொன்னேன். நீ சொன்னதுக்கு வேத வாக்கு மாரி எடுத்துட்டு அடிச்சுட்டே இருந்தானுங்க. என்னடா இவனுங்க அடிச்சுட்டே இருக்கானு, ஓ ரைட்டு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்தேன். இது ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அவன் அப்படியே பார்ப்பானுங்க அப்படியே. எல்லா டைப் ஆஃப் ஸ்விக்கியும் பார்ப்பேன் நானு. பொய் சொல்லுவானுங்க ஆளுங்க. சார் கையில அடிபட்டுருச்சு சார் அப்படின்னு. சார் எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு சார் அப்படிங்கிறது. உனக்கு கையில அடிபட்டுருச்சு எங்க? எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு. கீழ வர முடியாது சார். ரவுஸா இருக்கும். பட் ஆனா இந்த அவங்க ஊபர் ஈட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே இப்போ. இல்ல Uber Eats. இல்ல இல்ல பாவம். Bro, அது Magic Pen ஒரு ஆப். பயங்கரமான ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அதெல்லாம் Bro, ஓட்ட Magic முடியாது. Pen ஒரு ஆப் இருக்கு. இப்போ ஆஃபர் ஏதோ போயிட்டு இருக்கு. ஒரு 2 வாரமா 9 ரூபாயில என்னெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ்ல கிடைக்கும். 9 ரூபாயா? ஆமா. என்னென்னலாம் தரானுங்க 9 ரூபாய்க்கு? ஒரு கடை ஸ்பெஷலைஸ்டா. இப்போ ஒரு கடையில ஃப்ரைட் ரைஸ் 9 ரூபாய்க்கு தருவான். இன்னொரு கடையில தோசை 9 ரூபாய்க்கு தருவான். எனக்கு தெரிஞ்சு பள்ளி உள்ள வச்சு தந்துருவானுன்னு நினைக்கிறேன் 9 ரூபாய்க்கு.
தின்னுட்டு பேதியாகுன்னு அது நினைக்கிறேன். அது எப்பயுமே அந்த கார்ப்பரேட் பண்ற இதுதாங்க அது. அது அது என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து நமக்கு அவங்களுக்கு அந்த ஹேபிட் வரணும், திரும்ப அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், அதுக்காக பண்ணுவாங்க. இதுல அன்னைக்கு இது இப்ப கிடையாதுங்க, இப்ப கிடையாது. முன்னாடி இப்ப இந்த பெப்சி கோக்லாம் வந்துச்சு இல்லையா, வந்த காலத்திலே ஐயோ பாத்தீங்கன்னா அவங்க கேம்பா 2 கோகை ரூபாய்க்கு பப்ளிக் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பானுங்க பெப்சியா. அதெல்லாம் ஆனா விளம்பரம் வந்து 5 கோடி 10 கோடி பண்ணிட்டு இருப்பானுங்க. பூரா எவ்வளவு வித்தாலும் அந்த காசு வர்றாரு, அவங்களுக்கு 5-6 வருஷம் ஆகுண்டா டென்ஷனுக்காக அப்படின்னா வந்தா, ஆனா அவன் பண்ணிட்டே இருப்பானுங்க அதை ட்ரக்கு மேல பண்ணி. மேரி மாடுவார், தில் மாங்கே மோர் அப்படிங்குவார். அதை பாட்டு நம்ம அப்படியே 7வது படிக்கும் போது தில் மாங்கே மோர். அப்பங்க அன்னைக்கு பண்ண செலவெல்லாம், அன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அவங்க பண்ண செலவெல்லாம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அந்த இதெல்லாம் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஆனா மட்டும்தான் பிரேக் ஆன் ஆகுன்ற மாதிரி இருக்குமா. அப்பயே அப்படி பண்ணுவானுங்க பண்ணி தான். ஆனா அதுக்கப்புறம் மொத்தமாவே முடிச்சிட்டானுங்க. மொத்தமாவே ஒரு காலகட்டத்துல வந்து வெயில் அடிக்குது அப்படின்னாலும் மத்தியானம் போனாலும் அண்ணே ஒரு கோக் கொடுங்கண்ணே, ஒரு மிக்சி கொடுங்கன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணி விட்டானுங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெப்சி கோக்லாம் குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா அது வந்து இது வந்து வந்துருன்னு மாத்தி விட்டீங்க எல்லாரும். ஆரம்பத்துல கொக்கைன் போட்டிருக்கானுங்க கோக்கு. அதான் எலானமஸ் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஆரம்ப கோக்கு வந்து ஆரம்பத்துக்கு கொக்கைன் கொஞ்சம் வந்து ஒரு இத்தனையோண்டு என்னமோ வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் கலந்து கொடுத்துருக்குறானுங்க. 7 வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப கட்டத்தில் அது என்ன தெரியுமா, கொஞ்சம் இந்த மென்டலாக இருக்கானு இல்லை அவனுங்களுக்கு தர அந்த லிக்விட்லேருந்து பண்ணது. அதுலேருந்து 7 பண்ணியிருக்கிறானுங்க. அந்த மாதிரி எடுத்து பாருங்க, அதோட வரலாறுலாம் எடுத்து பாருங்க. பக்கா பக்க உண்மையாக சொல்கிறேன். அது என்ன வேல்யூ ஆட் பண்ணுது லைஃப்க்கு? கோக்கு, பெப்சி, 7 இதெல்லாம் என்ன வகையில் லைஃபுக்கு வேல்யூ ஆட் பண்ணுது? ஒரு மயிரும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுங்க, விளம்பரம் தாங்க எல்லாம். இல்லை அதை விட கார்த்தி, அதை விடங்க பூஸ்ட் போர்ன்விட்டா இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது அதுக்கு மேல பூஸ்ட் குடிச்சா ஹைட் ஆயிடுவானுங்க, போர்ன்விட்டா குடிச்சா வந்து உடம்பு ஏறிடும், அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த எல்லாம் சுகர் தான் ப்ரோ. ப்ரோ மிக்சிங் ரெட் புல் ஒரு டப்பா வாங்கிட்டு நம்மள முறைச்சு பாக்குறது. பாத்தியா நான் ரெட் புல் வாங்கிட்டேன், வாத்தா வாங்குடா, உன்னை யார வேண்டான்னா அவனுக்கு மொண்டாட்டிக்கு வாங்கி தந்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறது. அப்படியே நான் ஒன்றும் இல்லை, தண்ணி வாங்குவேன், ஸ்மார்ட் வாட்டர் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு இருப்பேன். அப்படியே நம்மளே பார்க்குறது, அப்படி சைடில் அப்படி பார்க்குறது. பாப்கார்ன் வாங்கினியா, பாத்தியா இந்த கெப்பாசிட்டி கூட உனக்கு இல்லை, அப்படி திரும்பி பார்க்குறது. ஆனால் நாய பேதியார நாய, இது கரெக்டாக ஜீரணமே ஆகாதுடா, போய் வந்து அதுக்கு தனியாக தின்னுட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த ஆனால் எனக்கு என்ன ஒன்று புரியாதுன்னு தெரியுமா, இந்த சத்தியம்ல வந்து 1/4 கிலோ பாப்கார்னுக்கு 3/4 கிலோ மசாலா போட்டு சத்தியம் அழிஞ்சது அதில் தான், வேற ஒன்றும் இல்லை. சத்தியம் அந்த ரெட்டி வந்து அவன் வந்து ஏன் பிவிஆருக்கு வித்தான்னா, இவனுங்களை வச்சுட்டு நாம் வந்து இது ஒரு தியேட்டர் நடத்த முடியாது, ப்ராஃபிட் தாங்க வித்தாரு சும்மா. ஒரு காமெடிக்கு சொன்ன என்னையா சொல்ல ஏங்க அந்த பாப்கார்னுக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? அவன் படம் பார்க்க வரதே அந்த பாப்கார்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது சரி கார்த்தி, 600 ரூபாய்க்கு இப்ப முன்னாடியாவது ஓப்பன்ல வச்சிருப்பானுங்க அந்த மசாலாவெல்லாம். இப்பெல்லாம் வந்து பாக்கெட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இவனுங்க அள்ளி கொட்டி நக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால 2 பாக்கெட் 3 பாக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மருந்து மாத்திரை வாங்கின ஒரு இதுல போட்டு கொடுப்பாங்கல்ல, ப்ரௌன் கலர், அந்த மாதிரி. நீ பாத்தீங்கன்னா இவனுக்கு கப்பிள்ஸ் போவானுங்க, போயிட்டு அந்த சோட அந்த அண்டா மாதிரி, இந்த அண்டா மாதிரி ஒன்று தந்துருவானுங்க, அந்த பாப்கார்னு பெருசு லார்ஜ். அதை எடுத்துட்டு போய் அந்த மசாலா புட் மோர் மசாலா இஸ் டெலிஷியஸ் அப்படின்ட்டு எப்படி குசு விட்டா அப்படி பாக்குற ஆளுங்க. ஹலோ, அதாவது அவ்வளவு மசாலா போட்டோம்னா இதெல்லாம் என்னை திட்டுற மாதிரி இருக்கு, பயர் தான் வரும். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, அதை ஒரு 1/4 கிலோ போட்டு ஆட்டுறது, கிச்சு ஆட்டுறது. ஏங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க அந்த டேஸ்ட்? ஆமா ஒரு பெரிய வந்து தலப்பாக்கட்டி ஒரு சமையல்காரர் இவரு போய் அப்படியே ஏங்க அந்த டேஸ்ட் ஏதோ ஒரு வேற பாப்கார்ன்ல வந்துருமா அந்த டேஸ்ட்? இல்லையா, நான் சொல்றேன், அதை போட்டு ஆட்டி ஒருத்தன் கூட போன இந்த கப்பிள்ஸ், இந்த ட்ரெண்டிங் இவனுங்க கூட போன ஒருத்தன் கூட ஆட்டி கொண்டு வந்து, பிரசாந்த் ஹாவ் இட்னா இட் வில் பி வெரி ஸ்பைசி அப்படின்னா, தின்னுட்டு வந்து ஒரு 2 வாய் தின்னுட்டு வந்து, ஐயோ அடுத்த நாள் வரைக்கும் நான் தான் சொல்றேன், லைட்டா போகும். என்ன இப்ப இதெல்லாம் என்ன இருக்கு, வெயிட் லாஸ் தாங்க அது. என்னடா இது, அதாவது விஷம் குடிக்கிற மாதிரி கருமா, அது தின்னு அந்த அதை போட்டு அந்த பொம்பளை பாவை கூட்டி அதை ஒரு 1/4 கிலோ அன்லிமிட்டட் வேற இப்ப இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க
ஃப்ரைடே டு சண்டே அன்லிமிட்டட். அதெல்லாம் ஏங்க இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? என்னங்க கீழே போகுதுன்றக்க மேல அது சாப்பிடாம இருக்க முடியுமா? அதை தின்னு அது உள்ள போகாதுன்னு என்ன பண்றது, அழுங்காப்புல கோக் கொஞ்சம் போட்டு நனைச்சிக்கிறது உள்ளே வாய்க்குள்ளேயே நனைச்சு அப்புறம் உள்ள இறக்குறது. இந்த இந்த களவு மிஷின்ல இது பண்ணுவானு இல்லை, அந்த மாதிரி வாயில களவு மிஷின் மாதிரி போட்டு போட்டு உள்ள இறக்குறது. ப்ரோ எது ப்ரோ அந்த செந்தூர கலர்ல இருக்குமே அதுவா அந்த மசாலாவா? அதுல 3 இருக்கும். 3 ஓ, இருக்கும். அது நிறைய வச்சிருப்பானியா முன்னாடி பாத்தீங்கன்னா மூணுல பக்கெட். ஒண்ணு வந்து ஆனியன் ஃபிளேவர்னு நினைக்கிறேன். ஆனியன் அந்த ஒயிட்டா இருக்கும்ல அது. அது இல்லையா, அது என்ன கரெக்ட், அது flavor? கரெக்டா மிக்ஸ் பண்ணுவானுங்க. மூணு வந்து ஆமா, பாத்தீங்கன்னா அதுல 3வது ஒண்ணு போட்டிருப்பான். அதுல வந்து அது காஷனே போட்டிருப்பான். குழந்தை இந்த கர்ப்பமா இருக்கவங்களாம் அதை சாப்பிடாதீங்கன்னே போட்டிருப்பான். அதுதான் நம்ம ஆளுங்க விட்டு ஆட்டு ஆட்டுவானுங்க. அதனாலதான் அண்ணனுக்கு வயிற்று கலையிருக்கும். அதுதான் சொல்றேனே, அவனுக்கு பக்கத்துல போய்க்குது, அவங்க இவன் வந்து ஏதாவது குசு விட்டான்னா அதோட முடிஞ்சுது. நம்ம ஏதாவது கார்ல கீர்ல ஏறி ஏதாவது அவசரமா ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்குவேன். நீ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் படத்துக்கு போறது, கார்ல போறது, இந்த மாதிரி எல்லா ஆசையுமே நீ விட்டுருவேன். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க. அவன் ஏன் ப்ரோ உங்க அது ஆக்சுவலா அதுலயே போட்டிருப்பாங்க, கர்ப்பமா இருக்கவங்கலாம் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருப்பான். அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்கும். பர்டிகுலரா சாப்பிடுவானுங்க, பர்டிகுலரா சாப்பிடுவானுங்க. சரிங்க, படத்துக்கு போயாச்சு சாப்பிட்டுதானே ஆகணும். சும்மா அதையே பேசிக்கிட்டு இருந்தா சொல்றேன் நான், ஒரு சின்ன ஒரு இது காண்டு தான். அது நல்லா தாங்க இருக்கும், நல்லா சுவையா தான் இருக்கும். இருக்கு. விஷம் கூட தான் நல்லா இருக்குது. பாட்டில் குடிச்சிட்டு படுத்துக்க முடியுமா என்ன? நான்லாம் பாப்கார்ன் தீனதுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த மசாலா எடுத்து நான் கேட்டுருப்பேங்க டப்பால. ஏங்க நீங்க வேற. அதான் வீட்டுல பக்கத்துல வரக்கூடாதுப்பா, கஷ்டம். பெப்சி கிப்சி எல்லாம் இப்ப போறது இல்லை இந்த பக்கம் அதிகமா தேட்டருக்கு. பல சத்தியமா போறது இல்லை. ஆனா போனா இப்பயும் வாங்கி இந்த மசாலாவை கொட்டி கலந்து அடிச்சு அது ஒரு தனி ஃபீல். ஒரு நாள் நான் அந்த டோனட், கிரீம் டோனட், அப்போ சத்தியம் கிரீம் டோனட் அதுக்கு அடிமை. அது தின்னுட்டு இருந்தேன். அதில் தான் நல்லா ரவுண்டாக பிள்ளையார் மாதிரி ஆனது. போனால் 2 வாங்கிக்கிறது, திங்கிறது. அப்புறம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ரிச் கையாக ஃபீல் பண்ணிட்டு ரெட் புல் குடிக்கிறது. ஹாய் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடே ரிச் கை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் புல் எவ்வளவு பிரசாந்த் ஒரு கேன்? 130 ரூபாய் என்னமா. அதை 130 அதுக்கு மேலேயே வரும். மறந்துருச்சு இப்போ குடிக்கிறது. அது எனர்ஜி ட்ரிங்க் தாங்க. அது நிறைய கேஃபீன் இருக்குது. ஆடு இதுங்க டாரின் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா டாரின்னா என்ன தெரியுமா? அது காளையோட அது நீங்க படிச்சு இது படிப்பாரு கூகுள் என்ன சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? சிந்தட்டிக் சொல்லுங்க. காளையோட ஸ்பெர்மா என்னமோ அந்த மாதிரி ஸ்பெர்மா அது சம்திங். அதோட செயற்கை சிந்தட்டிக் வெர்ஷன் அது. அதான் அதுதான் உள்ள வச்சிருக்கானுங்க அதுக்குள்ள. அப்புறம் சக்கரை பூரா அந்த கருமத்தை வந்து எப்படின்னா நம்ம F1 பார்க்கறது. ரெட் புல், ஓ இவனை குடிக்கிறவனு பூரா கார் ரேஸா, ஓ அப்போ நம்ம வந்து ட்ரெண்டில் இருக்கணும், ரெட் புல் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு ரெட் புல் அப்படின்னு எங்கே போனாலும் ரெட் புல் அப்படின்ட்டு செத்துருப்போம். அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ குடிச்சேன் நல்லா ரெட் புல். தூக்கம் வருதா, ரெட் புல் குடித்தோம்னா 4 மணி நேரம் அப்படியே முழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். நீ அது சரக்கு தான், அது வேற ஒன்றும் கிடையாது. சரக்கு லீகலாகி விற்கிறானுங்க, வேற ஒன்றும் இல்லை. சர்க்கரை ஃபுல்லாக போட்டு அந்த டாரின் அதுக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். அது அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 10 டின்னு குடிக்கிறப்ப இதாக இருக்கும். ஒரு 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 கட்டத்தில் கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கேஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, எடுத்து குடிக்கிறது. என்னன்னே தெரியாது, குடிக்க வேண்டியது. அப்புறம் எல்லாம் புடுங்கிச்சு பாருங்களா. எனர்ஜி ட்ரிங்க் அது. எனர்ஜியும் இல்லை மயிரும் இல்லை பிரதர். அது சும்மா பிரதர், ஊரை ஏமாத்திருக்கு ப்ரோ. அது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ப்ரோ, ரொம்ப கிக்கா இருக்கு. அதுதான் அதேதான். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதுவே சரக்கு தான். அது கூட சரக்கு மிக்ஸ் பண்ணீங்கன்னா அளவா 2 கட்டிங் அடிச்சிங்கனாலுமே குப்புன்னு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு விளம்பரம் பார்த்துட்டு ரிச் கையா ஃபீல் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிருக்கு. எல்லா ஆளுமும் பண்ணியிருக்கிறோங்க. எல்லா ஆளுமும் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த எல்லாம் ஒவ்வொன்றா பிடுங்கி எல்லாம் ஒவ்வொன்றும் சொறி சிறங்கெல்லாம் வரப்போ தான் தெரியுது அந்த கருவம் விஷம்தான். அது வேற என்ன விஷம்தான். சுகர் ஃப்ரீ வந்துட்டு ப்ரோ, சுகர் ஃப்ரீ ரெட் புல், மயிறு ஃப்ரீ பிரதர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், சுகர் ஃப்ரீ. அதான் இவர் நல்லவர், நான் நல்லவன் அப்படின்னு போர்டில் போட்டுக்கிறது. என்ன, நான் அயோக்கியனாக இருந்தேன், இன்று நல்லவன் ஆகிவிட்டேன் அப்படின்னு. ஐயோ அவர் நல்லவர் ஆயிட்டாருங்க. என்ன இந்த இவரு கட்சிக்கார இவரு சொன்னார், எமர்ஜென்சி அறிவித்த பின்பு இந்திரா காந்தியார் வந்து
மன்னிப்பு கேட்டு விட்டார். அதனால வந்து இவங்கள மன்னிச்சிட்டாங்களாம். ஏன்டா அப்ப 2 வருஷம் போட்டு போலன்னு பொழந்துச்சு. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க திருப்பி எதுவுமே பண்ணலையாடா? யாருங்க அப்படின்னு சொன்னா? ஒருத்தர் சொன்ன ஒரு அரசியல்வாதி பார்த்தோன்னு வச்சுக்க, நீங்களே பாரு ஒருத்தர் சொல்லியிருப்பான். அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்டு விட்டார். மக்கள்கிட்ட என்னைய மன்னிச்சுங்க அப்படின்ட்டாரு. அதனால திருப்பி வந்து அவங்களெல்லாம் விட்டாங்களாமா. ஏன்டா வேற எவனா பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு வேற வழியில விட்டீங்க. அந்த மாரி சும்மா சுகர் ஃப்ரீ எந்த ஃப்ரீ எதுவுமே எல்லாமே சர்க்கரை உள்ள இருக்குதுங்க. சர்க்கரை இல்லாம அவனுனால வந்து விக்க முடியாதுங்க. கரெக்ட் கரெக்ட் ஜி. ஆமா. எல்லாத்துலயும் சர்க்கரை இருக்கு. சர்க்கரை வந்து என்னன்னா, மண்டைய நம்மளுக்கு மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, அ அ பானு, சுகரு, செக்ஸு இது எல்லாமே ஆக்டிவேட் பண்றது மூளையோட ஒரே ஒரு பார்ட் தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள டிப்ரீவ் ஆயிட்டே இருக்குது. அந்த டோப்பமைன் இருக்குல்ல, டோப்பமைன்னு மண்டையில சுரக்குது. அதை சுரக்க வைக்கிறது அவனுங்களோட வேலை. அந்த டோப்பமைன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது குடிக்க குடிக்க அது டிப்ளீட் ஆயிட்டே இருக்கும். அந்த அளவு. அப்ப என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் பீஸ் சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அப்ப என்னன்னா, அந்த சந்தோஷத்துக்கு நாடி நாடி ஓடுறது. அப்ப இந்த சுகர உள்ள அடிக்கிறது. நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐ அம் அ டீ டோட்டலர் அப்படிங்குவானுங்க. பார்த்தா கிட்னி போயிருக்கு. நான் எதுவுமே குடிக்கிறது இல்லைங்க. ஐ அம் அ டீ டோட்டலர் அப்படிங்குவானுங்க. என்னடா டீ டோட்டலருக்குள்ள கிட்னி போயிடுது அப்படின்னு பார்த்தா, அண்டாவ கேக் தின்னுட்டு இருப்பானுங்க. சுகர் உள்ள போயிட்டு இருக்கும். நீங்க சரக்கு எவ்வளவு கேவலமோ, எவ்வளவு மோசமோ, அதே அளவுக்கு மோசம் சர்க்கரை. அது வெள்ள சர்க்கரையும் தான், ப்ரவுன் சர்க்கரையும் தான். ப்ரோ 2ம் வந்து ரெண் கரும்பு இல்ல எல்லா கரும்பும் தான் பிரதர். கரும்பு சர்க்கரையில ஒண்ணும் நோபல் கிடையாதுங்க. எல்லாமே வித்தவுட் தான் எதுவுமே வித்தவுட் தான் சாப்பிடணும்னா அதான் நீங்க பனங்கற்கண்டு, இல்ல ஏதாவது அந்த மாரி, இல்ல தேனு, ஏதாவது ஜாகரி லைட்டா நல்லா இருக்கும்தாக்கா. ஜாகரி. இல்ல பிரதர். ஜாகரி அதேதான். அதேதான். அதே அளவு தான். பாய்சன் விஷம் வந்து அது ப்ரவுன் கலர் விஷம், இது வெள்ள கலர் விஷம். அவ்வளோதான். ஓ! ஒண்ணும் அதுல புதுசா ஒண்ணும் ஆர்கானிக்கா இந்த சப்பாத்தி உடலுக்கு நல்லதுங்கிறானுங்கல்ல, அந்த அந்த கேட்டகரி அது. ஸோ சர்க்கரை வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோப்பமைன் டிப்ளீஷன் வந்து கொன்னு போடும். நீங்க எதுவும் குடிக்கல, எதுவும் பண்ணல அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது உருப்படியா ஒரு ட்ரிங்க் அப்படின்னா, பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். கஷ்டமா தான் இருக்கும். டீகாஃபினேட்டட் காஃபின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது அது வந்து ப்ரோ ராவா சரகடியோட கொடூரமா இருக்கும். இருந்தாலும் இல்ல. நல்லா ஓ! தான் இருக்கும். ஆனா அப்படியா? பட் ப்ரோ நல்ல கருப்பட்டி யூஸ் பண்ணலாம்ல ப்ரோ அதுக்கு? நல்ல அப்ப நான் நான் தான் கருப்பட்டி குடிச்சிட்டு இருக்கேன். நல்ல பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தான் உண்மையாலுமே மெடிக்கலா ப்ரூவன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணு தான் உடம்புக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு மெடிக்கலா ப்ரூவன். 3, 4 கப்பு குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. பயங்கரமா கசக்கும் ஆனா. ஆமா. செம கசப்பு. கொன்னு போடு. டீயே இதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைங்களா? ஆனா குடிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. நான் எது ராம் ப்ரோ? சார் பிளாக் காஃபியா? ஆமாமா. பிளாக் காஃபி. ராம் வித்தவுட் சார் சுகர். பிளாக் காஃபி பால் சேர்த்தக்கூடாது. ஆ அதான் அதான். பால் இருக்கு வெரி டிகாஷன் அது மட்டும் தான். சுகர் எலுமிச்சை ப்ரோ போடக்கூடாது. ஆமா. கொஞ்சம் கூட இது போடக்கூடாது. எலுமிச்சங்காய் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இங்க ராம் சார் ஆஃபீஸ் போனோம்னா, நம்ம டைரக்டர் ராம் எப்பவுமே அது பிளாக் காஃபி தான் வச்சிருப்பாரு. யார்ரா இவரு எப்ப பார்த்தாலும் ஏன்னா அவர்லாம் அறிவு இருக்குது அவங்களுக்குலாம், நமக்கு அறிவு இல்லன்னு நமக்கு அப்பதான் தெரியுது. ஓ! இவ்வளவு அவங்க நாள் 100 வருஷம் வாழ போறாங்க அப்படியே. அப்படி இல்ல. அட்லீஸ்ட் என்ன நல்லது என்னன்னாவது தெரியுதுல்ல. நமக்கு அதுவும் தெரிஞ்சு எல்லாருமே எல்லா இடத்துலயும் நல்லதுன்னு ஒரு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் அதுவே இல்ல சரியில்லைன்னு இல்ல கரெக்ட். சொல்லுவானுங்க. இல்ல கரெக்ட். பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் இஸ் குட். இப்போ இல்ல. அப்படின்னு இப்ப சொல்றீங்க. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு பிளாக் இல்ல காஃபி குடிச்சவனுங்க இல்ல வந்து இல்ல கிட்னி இல்ல போயிருமா இல்ல. அப்படின்னு சொல்லி சயின்ஸ் நீங்களே நியூஸ் பேப்பர் போடுவீங்க. இல்ல பேக்டு பை சயின்ஸ். நாம வந்து சும்மா அடிச்சு விடுறது இல்ல. பேக்டு பை சயின்ஸ். அதனால அது நல்லது. சயின்ஸ் தாங்க சொல்றேன். அவகேடா தின்னாதாங்க உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க தான் உருட்டிட்டு இருக்கீங்க. அவகேடாலாம் ஒரு மயிரும் கிடையாது. அவகேடா நம்ம இவனுங்க இந்த ப்ளூபெர்ரி மாதிரி தான். அந்த கனடா, அமெரிக்கால இருந்து பழைய அங்க விளையிற இந்த இது கொய்யாக்கா மாதிரி அதை கொண்டு வந்து இங்க தள்ளி ப்ளூபெர்ரி சாஸ், ப்ளூபெர்ரி அப்படிங்கிறது. அவனுக்கு அங்க பூரா 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல போட்டு இந்த பைத்தியங்களுக்கு வித்து விட்டானுங்க. பூரா இவனுங்க 500 ரூபா 1000 ரூபாய்ன்னு வாங்கி கிலோ கணக்குல தின்னு திங்கிறது. அதுக்குள்ள இவனுங்க ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் அனுப்புறானுங்க அங்கிருந்து. அதுல ஒரு மயிரும் இல்ல உள்ள. கொய்யாக்காவை தின்னுங்கடான்னா இவனுக்கு ஒரே இது. கொய்யாக்கா நோ. வை கொய்யாக்கால நான் திங்க மாட்டேன். ஐ எம் a foreign guy. ஒன்லி ப்ளூபெர்ரி. என்ன? ஒன்லி சீஸ் கேக். நாங்க வந்து லோக்கல்ல திங்க மாட்டோம். அவகேடோ வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு நல்லதான். ஆமாம்மா. ஸ்பெர்ம் வெளியிலேயே வந்துடும். தின்னீங்கன்னா ஸ்பெர்ம் வெளியில வந்து ஹாய் கவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, வணக்கங்க, பாத்தீங்களா கவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, வாங்க என்கிட்ட அவன் தின்னா ஏங்க அவன் கொடைக்கானல்ல இல்லாத மருந்தெல்லாம் அடிச்சு பூரா கீழே காட்டை பிடிச்சி என்ன பூரா அவகேடா தான்.
அவகேடோ அந்த இது விழுந்த ஈமு கோழி வித்தாங்க தெரியுமா? ஈமு எண்ணெய் குண்டிக்கு நல்லது, ஈமு எண்ணெய் குஞ்சுக்கு நல்லது, அவகேடோ ஈமு எண்ணெய் நீங்க என்ன எல்லாத்துக்குமே நல்லது. ஈமு எண்ணெய் தின்னீங்கன்னா இல்ல அவகேடோ 200 வருஷம் இங்கதான் வாழ்வீங்க. இங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க, இம்போர்ட்லாம் பண்ணலையா? எது ஐயோ அட இங்க கொடைக்கானல்லையே அந்த பூம்பாறை இருக்குதுல்ல, அது கீழே பூரா அவகேடோ தான். இவனுக்கு பூரா ப்ரோ ஏக்கரா. விராட் கோலியோட பிரேக்ஃபாஸ்டே அவகேடோ தான் ப்ரோ. ஆமா அதான் விராட் கோலிக்கு அதான் பாரு எந்திரிச்சு வந்து விராட் கோலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது யாரையா பாத்தீங்களா? சும்மா என்னையா நீங்க எல்லாம் சொல்லிட்டு. அதான் விராட் கோலி ஸ்பெர்ம் மாதிரியே இருக்காரு, ஒரு ஆக்டிவா இருக்காரு ப்ரோ. வேகன்னு சொல்லி அவரு வெஜிடேரியன். இவனே சும்மாங்க. விராட் கோலி அதாவது வந்து கிளேசியர்ல இருந்து வர்ற தண்ணீர் தான் விராட் கோலி குடிக்கிறாரு தெரியுமா? ஏவியன் வாட்டர், ஏவியன். ஆமா கிளேசியர்ல போய் வாயே வைக்கிறாரு விராட் கோலி. வந்து கிளேசியர் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து வாயில தட்டி விடுறாங்க விராட் கோலிக்கு. சும்மா எதனா பேசுறது, அவன் வேற வேலை மாரி அவன் குடிப்பானுங்க. அவன் ஏங்க 500 கோடி இருந்தா அவனுக்கும் பொழப்பு என்ன? 500 கோடி 1000 கோடி அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 2000 கோடி ரூபா காசு இருக்கு. அவனு தான் என்ன பண்ணுவான்? ஏதோ செலவு ஒண்ணும்ல, அதுக்கு சரிடா ஏதோ ஒன்று கொண்டு வா பணக்காரத்தனமா ஏதாவது கொண்டு வாடா நானும் குடிக்கிறேன். தண்ணி என்ன 50 ரூபாய்க்கு தண்ணி, இங்க வா ஸ்மார்ட் வாட்டர்னு ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு தண்ணி இருக்குது, சூப்பரா இருக்கும். பெப்சி தான் பண்றான், பெப்சி தான் இது. அதுல பின்னாடி இது பாத்தீங்கன்னா என்ன பேரு ஸ்ப்ரிங்ஸா? இல்ல தண்ணிங்க, வெறும் தண்ணி நீட்டா பியூரிஃபை பண்ணி பின்னாடி கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பானுங்க. மெக்னீசியம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எழுதிருப்பாங்கன்னு சொல்லுங்க, அப்படியே எழுதிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்லையா பிக்ன ஸ்மார்ட் வாட்டர்ல மெக்னீசியம் இருக்கு. நீ நிறைய நிறைய பெரிய ஆளுக்கு பாரு ஸ்மார்ட் வாட்டர் குடிப்பானு, அது உண்மையாலுமே உடம்புக்கு வந்து நல்லது. அதான் அந்த தண்ணி அது 40 ரூபா என்ன. அப்படி தேட்டர் போய் குடிக்கணும்னு நினைச்சியா, அது ஒரு லிட்டர் வாங்கி நல்லா கும்னு குடிங்கப்பா. பிரசாந்த் ப்ரோ, அந்த டோனட் பண்ணுவீங்களா? ஸ்கேம் தான் ப்ரோ. எங்க வீட்லயே ஒரு 4 வருஷமா பியூரிட்னு ஒரு மெஷின் வச்சு தண்டமா ஓட்டிட்டு இருந்தோம். அதுவா இல்ல, அது பயங்கரமான ஸ்கேமுங்க அது. இவனுக்கு அந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா அது பழசாகுதே இல்லையான்னு தெரியாது, ஆனா 3 மாசத்துக்கு வந்துட்டு வந்துருவானுங்க. மேடம் ஃபில்டர் மாத்தணும், உங்களுக்கு பயங்கரமா டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்னடா டாக்ஸின்? என்ன நாங்க என்ன செர்னோபில் பக்கத்துலயான வாழ்றோம், அப்படி என்னடா வடிகட்டுறீங்க அப்படின்னா, மேடம் உங்களுக்கு தெரியாது, இது கரெக்டாக இது பண்ணிடும் பார்த்தீங்களா, நம்பிடுச்சு அப்படிங்க. எங்கள் அம்மாலாம் ஐயோ மாற்றிருங்க, ஐயோ 450 ரூபாய் போனா போச்சு, அது மாற்றிருங்க அப்படிங்கிறது. பிரசாந்த் ப்ரோ, அப்புறம் அந்த ப்ரோக்கோலி வர சொல்லிட்டு இருந்தாங்களே, அது கூட ப்ரோக்கோலி அதான் ப்ரோ. இவனுக்கு அதான் ப்ரோ, கொத்தமல்லி தின்றா கருவேப்பிலை தின்றா போய் 4 நாளுக்கு வாங்கினா வந்துருக்கு ரெண்டுமே. மரியாதை தின்னுங்கடான்னு திங்க மாட்டானுங்க. ப்ரோக்கோலி அப்படின்னா போதும் என்னமோ கோழி ஆட்டுறது அட்ட எங்க அது எங்க இருந்து வருது? ஜப்பான். அப்பனா நான் திம்பேன். அவனாசில் இருந்தாரா, அவனாசில் இருந்தாரா, ஐ டோன்ட் ஈட் அப்படிங்கிறது. இவங்களுக்கு எதுவுமே ஃபாரினா இருக்கணும். அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கோலி நல்லது இல்லையா? அது பூரா நல்லதுதான் பவித்ரா. அதெல்லாம் வந்து குளிர் பிரதேசத்துல நல்லா வளருது பவித்ரா. காலிஃபிளவர் மாதிரி தாங்க இருக்கு. அதுதான் கார்த்தி, இந்த காலிஃபிளவர் பூரா மருந்து ஹெவியா அடிக்கிறானுங்க கார்த்தி. நீ எந்த பொருள் வந்து ரொம்ப சீப்பா மார்க்கெட் வருது பாரு, அது வந்து நல்லது. அது ஆக்சுவலா ரொம்ப சீப்பா கிடைக்குது பாரு, பெஸ்ட் வந்து லோக்கல் ப்ரொடியூஸ் தான் பெஸ்ட். அந்தந்த சீசனுக்கு வருது பாரு, அது வந்து ரொம்ப நல்லது. நீ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மருந்து ஏன்னா மருந்து அடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது, ஏதோ புழு இருக்கு, புழு பிடிச்சாலும் கொஞ்சம் நல்லது வரும், அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. கத்திரிக்காய் அந்த மாதிரி அதெல்லாம் நல்லதுயா. நாட்டு கத்திரிக்காய் சாப்பிடு. என்ன இப்போ தக்காளிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி இருக்குது, வெண்டைக்காய் எல்லாமே நாட்டுக்காய் பூராமே சின்னதாக தான்டா சின்னதாக இருக்குயா. நான் இங்கே தாராபுரத்தில் ஒரு கடை இருக்கு, நாங்கள் போனோம் ஒரு நாள். இதுக்கு நம்ம ரோஸ் ஹவுத்துக்கு இந்த நாட்டு இதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு தேடி போனோம். அப்போதான் தெரியுது ஹைபிரிட் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்குன்னு. நம்மளை கம்ப்ளீட்டாயா நம்ம சாப்பிட்ற 90% ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அதோட ஒரிஜினல் வந்து கிடையாது, அவன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அது இருக்குல்ல விதையே கிடையாது. நீ எவனா ஒருத்தர் கொடுக்கணும், நாம் வந்து அது நீ வந்து விதையை உருவாக்க முடியாது. எவனோ ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். 10% மட்டும்தான் நம்ம லோக்கலில் மானாவரியா வானம் பார்த்த பூமி ஒரு 2000-3000 ஏக்கரை பற்றினா தூவி விட்றானுங்க. பரம்பரையாக நடந்துட்டு இருக்குது. மழை பெஞ்சா மட்டும் முளைக்கும், அந்த வருஷம் மழை இல்லைன்னா முளைக்காது. அதை ஒரு சேஃபாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தன்னார்வலர் மாதிரின்னு வச்சுக்குவேன். நரிப்பயிறு, இந்த சின்ன சின்ன பச்சை பயிர்லாம் பார்த்தா நாட்டு பச்சை பயிர் இவ்வளோன்னு இருக்கு,
நம்ம இங்கே பாக்கெட் போடுறத விட பாதி சைஸ் தான் இருக்குது, அவ்வளோதான் வருது, அவ்வளோதான் சைஸு. பட் இவனுக்கு என்னென்னா அந்த இந்த ஃபுட்டு டிமாண்டுங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட்டுக்குள்ளே போயிட்டானுங்க கருத்து. இப்போ அந்த நாட்டு பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக சிங்கப்பூரில் இருக்கிற தமிழனுக்கு பூரா எக்ஸ்போர்ட் ஆகுது. நான் சொல்கிறேன் இங்கெல்லாம் இல்லைங்க அது. நீங்கள் டிமாண்ட் அங்கே சைலண்ட்டாக வந்தோடனே கேட்டுருவாங்க, வருஷம் ஸ்டாக்குக்கு அங்கே கேட்டுருவாங்க, நாங்கள் அப்படியே அனுப்புகிறோம், பெரிய லாபம் பண்ணுறோம், வேணுன்னா சொல்லுங்கள், அதுலேருந்து கொஞ்சம் நான் எடுத்துட்றேன் அப்படின்னு. பிரசாந்த் ப்ரோ நீங்க சொன்னீங்களா அந்த பாப்கார்ன்? பிரசாந்த் ப்ரோ நீங்க எனிவேஸ் நீங்க ஆர்டர் பண்ணி தானே சாப்பிடுறீங்க. எது தலைவா நாம நல்லா தெரிஞ்சு தலைவா, வழி இல்லைங்க, வாழ்க்கை அவ்வளவுதான். அதாவது நான் நல்லா தெரியாம இல்லை, அதுல ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத. இப்போ நெய் சோறு எதுக்கு, சாப்பாடு நெய், அப்புறம் கொஞ்சம் ஆம்லெட்னா அது நல்லா குக் பண்ணியிருப்பானுங்க, அதனால அதில் பிரச்சனை இல்லை. இந்த பழைய பிரியாணி நைட்லாம் பிரியாணிலாம் கிட்டத்தட்ட சூசைடு தான். 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதுல சூசைடு சாப்பிட்றது தான். என்ன வரும்னு தெரியாது, காலையில் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த அட்டம்ப்டெல்லாம் பிரியாணியெல்லாம் எங்கேயா சூடாக கடையில் இருந்ததுன்னா போய் வாங்கிக்கிறது மேக்ஸிமம். பிரசாந்த் ப்ரோ நீங்க தாய்லாந்து போயிருக்கீங்க? இல்லை தலைவன், நான் எங்கேயும் போனதில்லை. சொல்லுங்க பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாப்கார்ன் மிக்ஸ் பண்ணுவாங்க சத்யம் தியேட்டர்ல. ஆமா, அதை நான் பார்த்திருக்கேன். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மாதிரியே பண்ணுவாங்க ஜி. அந்த டிஷ்யூ குளுக்குவானுங்க. நீங்க அந்த கலர் மிஷின்ல குளுக்குறானுங்க. நம்ம இந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா சிட்டாளுக்கு பூரா உட்காந்து கட்ட 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 கட்டங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா போடு ஜல்லி போடு அப்படிங்கிறப்ப டப்புன்னு போடுவாங்க. அப்புறம் போடு சிமெண்ட் போடு அப்படிங்கிறப்ப கட்ட 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 கட்டுங்க. ஏன்னா அது அந்த அந்த மோஷன்ல கரெக்டா அடிக்கணும். அந்த மாதிரி போட்டு டப்ப அது எப்படின்னா ஃபுல்லா போட்டுங்க, மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சிருவானுங்க. ஏன்னா அந்த மசாலா வெளியே வரக்கூடாதுன்னு கரெக்டா மூடிங்க, சக்குன்னு குளுக்குவானுங்க பாருங்க. நீங்கள் அந்த டேலண்ட் மட்டும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கு அப்ளை பண்ணானுங்கன்னா நாளைக்கே வளர செய்யுது. போட்டு ஒரு 1/4 மணி நேரம் குளுக்குவானுங்க, பயங்கரமாக குளுக்குவானுங்க. குளுக்கிட்டு அப்புறம் அது திங்கிறது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அவனுக்கு செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது திங்கிறதுக்கு தான் செகண்ட் ஹாஃப், வேற என்னங்க. நான் அதை பார்ப்பேன் ப்ரோ. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்னென்னமோ அதுதான் ப்ரோ, நான் இப்போ போனோம்னா பாப்கார்ன் வாங்கி கொண்டு வந்து வச்சு தின்றுவோங்க, அவ்வளோதான். இதில் இப்போ 3 மசாலா போட்டு அந்த குளுக்கு அது கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரோ. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தின்னீங்கன்னா குண்டிலேருந்து தலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் ஒன்று மேலே போகும். அப்போனா அது டேஸ்ட் கரெக்டுன்னு அர்த்தம். என்னங்க, நீங்கள் அப்படியே சும்மா கிருன்னு இருக்குங்க, அப்புறம் தின்னுட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த சூடு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சூடு பிடிச்சிடும். என்ன கிணிமணி எல்லாம் சூடு பிடிச்சிடும். நீங்கள் அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். நல்லா தண்ணி குடித்தா தான் சரியாகு. கரெக்டாக தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்ட் ஆயிடுவீங்க. அதாவது பயங்கரமான ஃபார்முலாங்க. சத்தியம் வந்து அது ஒரு சத்தியம் இருந்தப்போ அது ஒரு வேற மீட்ரு தலைவா, ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள். திடீர்னு ஜூஸ் ஏதாவது புதுசாக பண்ணுவாங்க, சாம்பிள் வச்சுருப்பாங்க. நாமளாம் ரெகுலர் சத்தியம் இல்லை, அப்போல்லாம் ட்ரிபிள் கேனில் தான் இருந்தேன், நடந்தே போவேன். டிக்கெட் அப்போல்லாம் எங்கேங்க, அப்போல்லாம் இந்த ஃபோன் பண்ணால் டிக்கெட் வரும். அப்போல்லாம் ஆன்லைன் இல்லையே, இல்லைன்னா நேராக போய் எடுக்கணும். நேராக போய் தான் அந்த கவுண்டரில் நின்று ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்து போஸ்டர் பார்க்குறது, அப்புறம் கீழே போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே போகிறது. அந்த சத்தியமெல்லாம் சொர்க்கம் பிரதர். அதெல்லாம் இது எந்த ஸ்டுடியோ ஃபைவ்லேயே வாழ்ந்த காலமெல்லாம் உண்டுங்க. த்ரூடு ஸ்க்ரீனுங்க ஸ்டுடியோ ஃபைவ், அந்த கார்னரில் இருக்கும். அதில் தான் இந்த சின்ன படங்கள், இந்த வேர்ல்டு படம் இதெல்லாம் போடுவானுங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அந்த சத்தியம் போயிடுச்சே ப்ரோ. யாரோட ப்ரோ? ஆண்டியோட. நாங்களாம் 10 ரூபா டிக்கெட்டுக்கு கியூல நீங்க கேங் ப்ரோ. நாங்க ஐயோ ஆமா, அந்த பக்கம் நான் இருக்கிறேன். ஒரு படம் வர மாட்டேன். நாங்களாம் நான் கார்த்திக் பாபு, என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக காலையில் 8 மணிக்கெல்லாம் போய் இந்த பார்த்தி வீரனில் 10 ரூபா டிக்கெட்டில் தான் பார்த்தோம். போய் சண்டை போடுவான் கார்த்திக் பாபு, போய் டப்புன்னு வாங்கிட்டு வந்துடுவான். அந்த மறைச்சாரு முன்னாடி போய் நின்று, அப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பின்னாடி வருது. யோ யாரும் இல்லையா, கூட்டம் கம்மியாக இருக்கு, வா பின்னாடி போய்க்கலாம், எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க அப்படிங்குவாங்க. போனால் அப்புறம் 10 நிமிஷத்தில் வந்துடுவானுங்க, வந்து முன்னாடி போய் உட்கார அப்படின்ட்டுருவானுங்க. ஆனா ப்ரோ நான் சத்யம் தியேட்டர்னா கிடைச்சிடும். ஆனா மத்த தியேட்டர்னா கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். ஆனா தலை எண்ணிட்டே இருப்போம், யாரெல்லாம் எத்தனை தியேட்டர் எவ்வளவு பேர் முன்னாடி இருக்கிறான், டிக்கெட் கிடைக்குமா, அதான் தலை அது பெரிய கலை ப்ரோ. அது ப்ரோ உண்மையால் கிரிட்டிக்கலாக அங்கே தான் இருக்கானுங்க ப்ரோ. பர்ஃபெக்டாக எல்லா படம் பார்ப்பாங்க. நான் ரெகுலராக போவோம்ல, ரெகுலராக நம்ம 10 ரூபா டிக்கெட்டில் நமக்கு அண்ணனுங்கள ஒரு 4-5 பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். வந்து நீட்டாக உட்காந்து, என்னப்பா எப்படிப்பா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிலண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படி. கிரிட்டிக்ஸ், ப்ராப்பர் கிரிட்டிக்ஸ். பரத்வாஜரங்கன்லாம் என்ன கிரிட்டிக்கு, சும்மா நீட்டாக பார்ப்பாங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம். பட் இன்னொன்று ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லைப்பா,
அழுட்டு போயிடுவாங்க. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இந்த எப்பயாச்சும் நீங்க 2 வாட்டி ரேபிடன் படத்த வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? இல்ல எப்பயுமே ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டா ரிவ்யூ பண்ணுவீங்களா? இல்லை தலைவா, நான் நிறைய பண்ணிருக்கேன், 2 தடவை பார்த்துருக்கேன், நிறைய நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்ப ரீசெண்டா ஏதாச்சும் ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணீங்களா? ரீசெண்டாக பிரசாந்த் சார், நான் பேச முடியுமா? பேசுங்க. யாருங்க? என் பேர் பங்கஜ் ஸ்ரீனிவாசன். சாரி, நான் இன்டரப்ட் பண்றேன். நான் யார் கூட பேசு? இல்ல சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுங்க பங்கஜ், என்ன அதுல பேசுங்க அதுல இருக்கு. நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. நீங்கெல்லாம் தமிழ் பேசினா காதுக்கு இன்பமா இருக்கு. நாங்கெல்லாம் மெட்ராஸ் பக்கம் வந்தா ஒரே வாக்க ஒரு 10 சினிமா பார்த்துட்டு தான் வருவோம் ஹைதராபாத். அவ்வளோ தமிழுக்கு ஏங்கிட்டு இருக்கோம் நாங்க இங்க. ஏதோ வயிற்று பழப்புக்கு இங்க வந்துட்டோம். திருவள்ளிக்கேணில எங்க அத்தை வந்து கடைசி அத்தை வந்து என்கேடி ஸ்கூல் தமிழ் டீச்சர் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆயிட்டாங்க, அங்கதான் இருக்காங்க. திருவள்ளிக்கேணி பார்சாரதி கோவில் முதல் தீர்த்தம் அங்கதான். ஓ அப்படிங்களா? நீங்கெல்லாம் நான் இருந்தேனுங்க. கேளுங்க. எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் எங்க, இந்த நம்ம ஐசோஸ் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல? ஆமா ஆமா. அங்கிருந்து ஒரு 4வது பில்டிங் அங்கதான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் அங்கதான் இருந்தேன். உங்களுக்கு தெரியுமாங்க, நான் மெட்ராஸ் வந்தேன்னு எங்க சித்தப்பா அடையாறுல இருந்தாரு. திருவள்ளுவர் பசந்த் நகர்ல இறந்து போயிட்டாரு அவரு. அவர் சொல்லுவாரு, எங்க அண்ணன் பசங்க வந்திருக்காங்க, எல்லா ஊர் தண்ணியும் குடிச்சவங்க, நிறைய பாஷை பேசுவாங்கன்னுவாங்க. ஆனா எங்க அப்பா பசங்கள்ல நான் ஒத்திதான் 14 பாஷை பேசுவேன். 14 பாஷை பேசுறது மட்டும் இல்ல, ஒரு 8 பாஷை நான் எழுதி படிப்பேன் கூட, குஜராத்தி மராட்டி எல்லாம் கூட. வாழ்க்கையே அதுக்கு போயிருக்குமேங்க. என்னங்க? அப்படியெல்லாம் இல்ல. எவன் வந்து தமிழ்காரனை பார்த்து அழறானோ அவனை இன்னும் அழ விடுறதுதான் என் வேலை. நான் எல்லாரையும் சொல்லுவேன், படா புடுங்கி நீ என்னடா பேச, தமிழ்காரனுக்கு தலை உள்ளையும் மூளை வெள்ளையும் மூளைன்னுவேன். கண்டிப்பா உடம்பெல்லாம் மூளைங்க. ஏன்னாக்கா ஹிந்திக்காரன் வந்து அவ்வளோ கேரளாவால போடா, உனக்கு முதல்ல கேரளாக்கு தமிழ்நாட்டுக்கே வித்தியாசம் தெரியல. கேரளான்னு சொல்ல மாட்டேன், கேரள்னு கேரள்மே கேரள். அப்ப கேரளாவால என்னுவான். நான் சொல்லுவேன், केरला और तमिलनाडु में बहुत फर्क है, आप इंडिया मैप निकाल के देखो. இல்லைங்க, இவங்களுக்கு ஹிந்தி வராது, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சுப்பான். கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு, அண்ணாச்சி இங்க வா, நீ நான் படிச்சதே MA ஹிந்தி, இங்க வாடா அண்ணுவேன். இப்பவும் பண்றாங்களாங்க அதெல்லாம்? ஹிந்தில நம்மள வந்து கலாய்ப்பானுங்களா? தமிழ்நாட்டுல ஆயிட்டேன், ஹிந்திய வர விட மாட்டேன்றீங்க. எனக்கு வர விட்டு அவனை அழ விடணும், அதுதான் என்னோட நோக்கம். நீ உங்க ஊர்ல ஃபுட்பால் ஆடினா நாங்க எங்க ஊர்ல எல்லா பாலும் ஆடுவோம். நம்மால ஹிந்தியெல்லாம் படிச்சிட்டானுன்னு செத்து போயிடுவானுங்க அவனுங்க. பரவாயில்ல, பாவம், பொழைச்சு போட்டு விட்டுறலாங்க. ஹிந்தி கத்துக்க எத்தனை நாள் ஆண்டி ஆகும்? பிரசாந்த், ஒண்ணும் இல்ல ஜி. பிரசாந்த், எனக்கு 65 வயசு ஆகுதுப்பா. 65 வயசு ஆகுது. நான் வளர்ந்ததே 45 வயசு ஹைதராபாத்லயே. எங்க அப்பாக்கு வந்து தஞ்சாவூர், அம்மாக்கு வந்து காஞ்சிபுரம். ஆனா நம்ம தமிழ் பண்பாட நான் விட மாட்டாங்க எங்க அம்மா அப்பா. எங்க அப்பா ஹிந்தி பேசினா கூட, எனக்கா மிலிட்டரியில இருந்தாரு, அதனால ஹிந்தி பேசுவாரு. ஆனா எங்க அம்மா வந்து வீட்டுல யாராவது ஹிந்தி பேசுனீங்க நறுக்கிடுவேன் நாக்க. நம்ம தாய்மொழி என்னவோ அதான் பேசணும். தமிழ்நாட்டுல இருந்துட்டு எவனும் தமிழ் பேசுறது இல்லைங்க, அதனால உங்களை எல்லாம் பார்த்தா பெருமையா இருக்குங்க. இல்ல எங்க அம்மா எனக்கு 2 தமிழும் வரும் சார். டு பி பிராங்க், எனக்கு 2 தமிழும் வரும். நாங்க பிராமின்ஸ், பியூர் தமிழும் பேசுவேன், லோக்கல் தமிழும் பேசுவேன். இவ்வளவு நேரம் கழிச்சு இது கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்களா? ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் முதல் நிமிஷத்துல முதல் நாளிலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிராமின்ஸ். எனக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, தமிழ்காரங்களை எவனான ஏதான சொன்னா கட்டிங் கொண்டு வேண்டாம், நாக்க இழுத்துருவேன். நான் பொம்பளைன்னு நினைக்காத, லேடி டான்னு கூப்பிடுவாங்க தெரியுமா. நான் தமிழ்காரங்க. இங்க ஒரு சின்ன நிர்மல் நகர்னு இருக்கு, அதுல பாவம் ஸ்லம் எல்லாம் தமிழ்காரங்க. என் பார்த்த உடனே சொல்லும், அக்கா வந்துருச்சுடா டான் அக்கா, அக்கா பாருக்கா இப்படி சொல்றான் அப்படி சொல்றான். எவன் சொன்னவன் இங்க வர சொல்ல. அவன் தெலுங்குல பேசுவான்,
அம்மா మీరు ఇట్లా మాట్లాడేది తప్పు அப்படின்னுவான். என்னடா தப்பு உப்பு? உங்க ஆளை சொன்னா நீ சும்மா இருப்பியா? நீ தெலுங்கானாக்காரி. யார் சொன்னா? தெலுங்கானா இல்ல, பை ரூட் நான் தமிழ். புரிஞ்சுதா? ஐ வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ் மாதிரி, ஐ டாக் தமிழ், ரைட் தமிழ், ரீட் தமிழ். நான் படிச்சது இல்ல சார். இல்ல, எல்லா என் அண்ணன் தம்பி யாரு இருக்காங்களோ, எனக்கான பெரியவங்களும் இருக்கலாம், சின்னவங்களும் இருக்கலாம். நான் எப்பொழுதும் ஐ எம் மோட்டிவேட்டர் டு ஆல் தி தமிழியன் அண்ட் யங்ஸ்டர். எனக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு என் பசங்களுக்கு என்ன செஞ்சேன், யங்ஸ்டர் யங் சில்ட்ரனுக்கு என்ன பண்ண, யூத்துக்கு என்ன பண்ண, எனக்கு அதான் வேணும். நீ யூத்துக்கு எல்லாம் பண்ண, எந்த பையனும் தண்ணி அடிக்க மாட்டான், எந்த பையனும் சூதாட மாட்டான், எந்த பையனும் ரவுடிசம் பண்ண மாட்டான். அம்மா அப்பா படிக்க வச்சுட்டு பசங்க வேலை இல்லாம தின்றாண்டாடுறாங்க. என்ன கவர்மெண்ட், நீங்க எந்த ஊரா இருந்தாலும் கவர்மெண்ட், நான் எந்த கவர்மெண்ட் பண்ணுதோ அவனுக்கு ஜெய அடிக்கிற வேணா. ஆனா பண்ணுங்க, நீங்க மக்களை நீங்க ஏமாத்தாதீங்க. மக்களை ஏமாத்தலைன்னா அப்புறம் அவன் எப்படிமா நல்லா இருப்பான்? அப்படி அதனாலதானே மக்கள் நம்ம நம்ம மக்கள்ல நம்ம நிக்கணும். பணம் எல்லாரும் போட்டு எல்லாரும் நிக்க வைக்கணும். ஆனா ப்ராப்ளம் என்ன இந்தியாலன்னா, ஒருத்தன் ஏறி நின்றுட்டானா, இல்ல ஒருத்தன் ஏறி நின்றுட்டானா அவன் உள்ள அவன் பார்த்துப்பான். அப்புறம் அவன் நம்மள கண்டுக்க மாட்டான். அதனாலதான் நம்ம முன்னையே ஏறுறது இல்லை. அது எதுவுமே பண்ணக்கூடாதுமா. இந்த மாதிரி ஜாலியா டைம் பாஸ்ல வந்து அவ்வளவுதான், டைம் பாஸ். மாமி ரொம்ப கோவம் வருங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும். அவ்வளவுதான்மா. எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அதான் எனக்கு வேண்டியது. இல்ல இல்லம்மா, உங்களுக்கு பங்கஜ் என்ன பேர்? இது பங்கஜா? பங்கஜம்மா? இல்லப்பா, நான் வந்து ஆக்சுவலி நார்த்ல வந்து ஜபல்பூர்ல இருந்தோம் நாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பசங்களே இல்ல, 13 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க என் பேரு பங்கஜ்னு வச்சாங்க. எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு ஒரு அக்கா இருந்தா பங்கஜம்னு, சரி இவ பேரு பங்கஜம்னு வச்சிடலான்னு வச்சுட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், நான் சிபிஎஸ்இல சென்ட்ரல் ஸ்கூல் கேந்திர வித்யாலயால படிச்சதுனால எல்லாரும் ஆம்பளை பசங்க தான் எனக்கு கிளாஸ்மேட்ஸ். எல்லாம் அழ விடுங்க, ஜாமு ஜெல்லி பங்கஜத்துல இருந்து பங்கஜ் ஆயிட்டீங்க. அப்போ கேளுங்க, நான் ஏறாத மரம் இல்ல, நான் ஏறாத செவுரு இல்ல, குரங்காவே வாழ்ந்துருக்கீங்க. ஆமா. எங்க அப்பா அடிச்சியா கூட நம்ம ஏறுவேன். ஏறுவியா அப்படின்னா ஏற மாட்டேன்னு சொல்லாம ஸ்கூல் டைம்ல வந்து குச்சியால அடிப்பாரு எங்க அப்பா. ஏறுவியா, பொம்பளை பொண்ணா இருந்து நான் ஏறுவேன். அவர் எத்தனை வாட்டி அடிப்பாரு அத்தனை வாட்டி ஏறுவேன். அவர் கீழே வர மாட்டீங்களாமா? என்னப்பா, மரம் தேறி உட்கார்ந்தீங்கன்னா கீழே வர மாட்டீங்களா? கீழே வந்ததுனாலதான் 65 வயசு ஆச்சு. ஆண்டி, உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும்? 12ன்னு சொன்னீங்க, என்னன்னா எது தெரியாதுன்னு சொன்னா அது பெட்டர், அது ஈஸி. ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி, உருது, இத்தனை பாஷை வரும் சார். சார் நம்ம ஒத்த நம்மள திட்டணும்னா 15வது பாஷை கத்துக்கிட்டு உருதுலாம் படிச்சிட்டீங்களா? எப்படி உருதுலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்களை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தமிழ் டு உருது டிரான்ஸ்லேட், இங்கிலீஷ் டு உருது டிரான்ஸ்லேட், அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன். செல்ஃப் ஸ்டடி தான் சார். 10 பைசா பிரயோஜனம் இல்லாம எல்லாம் குத்த வச்சு கொண்டு இதை கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் கேட்பாங்க. இந்த 2 லாங்குவேஜ் உங்களை பார்த்து கத்துக்கணுமா? சீரியஸா ஏன் தெரியுமா? நம்ம கத்துக்கலன்னு வச்சுக்கங்க, நம்ம என்னன்றது தெரியணும், தமிழ்காரங்க என்னன்னு. இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்க, யாருக்கு என்ன வரலையோ வராதுன்றது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பாமா. எதுக்கா இருந்தாலும் we have to make a trial. Until we attempt anything, we cannot do anything. அது உண்மைமா. நிறைய இங்க நம்ம ஒரு ஜெனரேஷனே என்ன ஆகி போச்சுன்னா, இது செஞ்சா அதாயிருமோ, அது செஞ்சா இதாயிருமோன்னு எதையுமே பண்றது இல்லம்மா. அது வேணா உண்மைதாம்மா. பாருங்க, அது மேன்ஸ் மைண்ட் இஸ் மங்கீஸ் மைண்ட்னுவாங்க. அதுக்குதான் எங்க போனாலும் குரங்கே வந்துடுறீங்க.
ஆஞ்சநேயர் பக்தர் போல இருக்கு. நான் முருகன் பக்தர்ப்பா. ஓ அப்படிங்களா? பயங்கரமா வாய் திறந்தா முருகன், வாய் மூடினா முருகன், கண்ணு மூடினா முருகன், கண்ணு திறந்தா பழனி ஆண்டவன். ஓ இங்க பழனி பழனி போவீங்களா? 6 படையும் பார்த்தாச்சு சார் நானு. ஓ நான் ஒரு மாம்பழம் வந்தா கூட உங்க அம்மா உனக்கு கொடுக்கல, நான் உனக்கு முதல்ல வச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் எப்பொழுதுமே. ஸ்ட்ரைட் டாக்கிங் முருகன் கூட. என் பசங்க பேரு கூட கார்த்திகேயன், கிருத்திகா. ஓ சூப்பர்மா. 2ம் கார்த்திகை மாசத்துல பிறந்ததுங்க, முருகன் நட்சத்திரத்துல பிறந்ததுங்க. ஓ நான் எப்படி வளர்த்த என் பசங்கள பெரிய கண்ணீர் கதை இருந்து. ஓ ஆனா ஐ எம் த ஹாப்பியஸ்ட் ப்ரௌட் மதர் ஆஃப் 2 children. ஒடுங்கம்மா 65 வயசாச்சு, ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க என்னம்மா, அவ்வளவுதான். 2 பசங்களை வளர்த்துட்டீங்க, இதை விட என்ன வேணும்? சார் எல்லாத்துக்கான கிரேட் என்னென்ன, எங்க அப்பா சொன்னாரு, நீ தாயா வாழு, ஒரு பொண்டாட்டியா வாழாத. அந்த ஒரு வார்த்தையில நான் வாழ்ந்து காமிச்சேன் சார். என் 2 பசங்களையும் வளர்த்து பெருசாக்கி தனியா ஒருத்தர் ஹெல்ப் இல்லாம என் படிப்பு எனக்கு சோறு போட்டுச்சு. ஓகே அப்படி வாழ்ந்தேன். நீங்க எல்லாம் தமிழ் பேசினா கண்ணுல தண்ணி வருது, மனசு எங்கேயோ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு. நாங்க எப்பவுமே இருக்கோம்மா. யூ ஆர் வெல்கம்மா. எனி டைம். எங்க எல்லார் வீட்டுக்கும் நீங்க எப்ப வேணா வரலாம். வாங்க. தேங்க்யூ சோ மச். பிரசாந்த் சார் பாத்தீங்களா, எனக்கு எப்படி பத்ரி சார் வெல்கம். நான் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா அப்பா கிடையாது எனக்கு இப்போ, யாரும் கிடையாது. நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபேமிலி தான். எப்ப வேணா கேளுங்க கேளுங்க. எங்க அக்கா 2 பேரும் ஹஸ்பண்ட் போயிட்டாங்கன்னு யூஎஸ் போயிட்டு அங்கேயே விசா வாங்கி அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி பசங்களோட இருந்துட்டாங்க. இருக்கிற ஒரு தம்பி அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவனும் அங்கேயே செட்டிலு. நான் ஒத்தி என் பசங்களை ஒருத்தனை நாடு தேச சேவைக்கு ஒருத்தனை அனுப்பிச்சிட்டேன். பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா, 3வது வருஷம் டாக்டர். ஏழைங்களுக்கு சேவை செய்யணும்னே படிக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். சூப்பர்மா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குவேன். பெரிய கஷ்டமே தாங்கிட்டேன். இது என்னன்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாம் இல்லம்மா, பசங்களை பாத்துக்குவாங்கம்மா. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. எனக்கு யாரும் பாத்துக்க வேண்டாம் சார். இந்த பொண்ணை முடிச்சுட்டேன், நான் பாட்டுக்கு எங்க காலு போகுதோ அங்க தமிழ்நாட்டுல சுத்திட்டு வருவேன். எனி டைம் யூ ஆர் வெல்கம்மா. வாங்க. ஒண்ணும் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பழனி ஆண்டவன் சன்னதி இருக்கு சார், அங்க பெருக்கி தொடச்சா கூட 2 டைம் இவ்வளவு பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவேன். நீங்க உங்கள மாதிரி ஆளெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அனாதையை தூக்கி போட மாட்டாங்களான்னு நினைச்சேன். இல்ல சார், நம்ம பூமிக்கு பாரமா இருக்க கூடாது, பசங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அனாதைதாம்மா. நீங்க வேற நிறைய பேருமா பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் வாழ்க்கையில பழகிருக்கேம்மா. 2000 கோடி 3000 கோடிங்குவா நம்பி அவன் சொந்த பெத்தவங்கிட்டே பேச முடியாம தனியா உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அதனாலமா நாம அனாதைங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா. நம்ம அவன் கெப்பாசிட்டிக்கு உங்க மனசுக்கு உங்களை பிடிச்சவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க என்னைக்குமே. நான் தான் சொல்லுவேன், ஐ மேக் மை வேர்ல்ட் வேர் ஐ கோ. அவ்வளவுதான்மா. அதுதான்மா. நாம நல்ல இன்டென்ஷன் இருக்கிறப்பமா நீங்க எங்க போனீங்கனாலும் உங்களுக்கான ஒரு சர்க்கிள் அமைஞ்சு போயிரு. உங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க அமைஞ்சிருவாங்க. இன்னொன்னு, உங்களால அவனுக்கு பிரயோஜனம் தானே. நீங்க எங்க போனீங்கனாலும் உங்களால அவனுக்கு உபத்திரம் கிடையாது இல்ல. கடைசிக்கு ஒண்ணும் தெரியலன்னா உங்க வீட்டு இருந்து ஒரு லாங்குவேஜாவது நாங்க கத்துக்குவோம். என்கிட்ட எல்லாருமே கத்துக்கலாம். என்னால உங்களுக்கு உபயோகம், என் பாஷை கத்துண்டா நீங்கள ஒண்ணு சார். ஆனா நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், நம்ம மற்றும் பாஷை கத்துக்கிட்டா எந்த ஊரு போனாலும் எவனும் நம்மளை ஏமாத்த முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அவன் வந்து तुझे तमिल होंदे हो, मद्रासी होंदे हो అంటే नहीं मैं पंजाबन हूँ வேணும்ட்டு. அப்ப என்ன பேசுவான்? ஒண்ணுமே பேச முடியாது. புரூக்லின் நீங்க புரூக்லி வந்து ஒண்ணு இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம என்ன கிரீன் கேபேஜ் பான்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒயிட் ரெகுலர் காலிஃபிளவர் தான் கண்ணு திறந்தப்பல இருந்து நம்ம பார்த்தது. அதை பிடிச்சு அதை உப்பு போட்டு தண்ணி கொட்டி அதுல இருக்கிற புழு சாவணும்னு வைப்பாங்க பழைய காலத்துல. மஞ்சப்பொடி எதுக்கு ஆரம்பிச்சான் ஆதிமானவன்? அவன்கிட்ட மெடிசன்ஸ் இல்ல, அதுல இருக்கிற பூச்சியை கொல்ல. அதனால மஞ்சப்பொடி போட்டு ஆரம்பிச்சான் அவன்.
நாம இப்ப அங்கேயே பொடி போட்டுறானுங்கம்மா, தோட்டத்திலேயே பொடியை போட்டுறானுங்க, ஆமா ஆமா மருந்த போட்டுறானுங்க அங்கேயே. சார். கேன்சர் எதுக்கு சார் வருது இப்போ எல்லாருக்குமே? இப்ப ஆமா, சர்வசாதாரண ரோகம் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ஒன்லி. உண்மைமா உண்மைமா. என்ன பிரசாந்த் சார், நீங்க வாய் மூடிட்டீங்க, நான் வந்தா விட்டு இல்ல இல்ல, பேச விடலன்ட்டா? அச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நீங்க சொல்றத கேட்கறேன். 2-3 பேர் சொன்னாங்க, பேச முடியா நீ குறுக்க பேசாத அப்படின்னாங்க. அதனாலதான் நான் சரி, நீங்க பேசுறத நான் கேட்கறேன், அவ்வளவுதான். நீங்களாம் எப்ப செஞ்சாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க, இன்னைக்கு இது இருக்கு கான்ஃபரன்ஸ், நான் வரேன், வாங்கம்மா, நான் வருவேன், கண்டிப்பா. கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நம்ம தமிழ்காரங்களோட இருக்கிறது ஒரு பெருமை. இல்லம்மா, நாங்க ஹைதராபாத்ல வேலை இருக்குமா, வந்தா உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். எல்லாருமே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 278 ஆம்பளை பசங்களை ஒரு ஹைதராபாத் ராஜுன்னு ஒருத்தன் ஏமாத்திட்டான். மண்ணு தோன்ற பசங்க எல்லாம் கூட வந்துச்சுங்க. மண்ணு தோண்டி பணம் சம்பாதிச்ச பசங்க. அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்ச கஷ்ட காசை கொடுத்து அமெரிக்கா அனுப்புறேன்னு சொல்லி பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி புடுங்கி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் எழுத வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் ஒரு 3 லட்சத்தை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான். பசங்க பாட்டுக்கு அக்கா அக்கா நாங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருந்துச்சுங்க. பாஷை வரல அதுங்களுக்கு, தெலுங்கு பேச வர்றது இல்ல, தமிழ் பேசுதுங்க. போலீஸ்காரன் தமிழ் வரலன்றான். அப்புறம் என்ன கூட்டான், மேடம் ஒரு வாட்டி வாங்க, இங்க தமிழ்கார பசங்க நிறைய வந்திருக்காங்க, they are not able to communicateன்றான். கொஞ்சம் பசங்க கொச்சையா இங்கிலீஷ் பேசுதுங்க, ஆனா they are not able to communicate. தமிழ்கார பசங்களா? ஆமா மேடம்னா. 2 பசங்க புடிச்சிச்சுங்க என்ன பேஸ்புக்ல. அக்கா எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நாங்க ஹைதராபாத் வரோம், எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் நம்பர் எங்களுது தரோம், இந்த டேட்டுக்கு வரோம், நீங்க பண்ணுங்க, நான் உங்க நம்பர் வேண்டாம் பப்ளிக் டொமைன்ல. நான் சொன்னேன், நான் நல்லது பண்றேன்னா எனக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பப்ளிக் டொமைன்ல என்னோட நம்பர் இருக்கு, எடுத்துட்டு எனக்கு பண்ணுன்னு. சரின்ட்டு வந்தாங்க. வந்தவனையும் பார்த்தா இப்படி டூப் பண்ணிருக்கான் சார் ஒருத்தன் தெலுங்கானால. போனேன் பாருங்க, அவனோட ஒரு பொம்பளை வேற பத்மானு. போட்டு பொளந்துட்டீங்க. இல்ல, எல்லா பசங்க நடுவுல நான் ஒத்தி நின்றாங்க. இருக்கிறதுக்கு இடம் இல்ல பசங்களுக்கு. இங்க வாங்கடா எல்லாரும் சொல்லி எங்க வீட்டுக்கு போய், நான் இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து பாயை எடுத்துட்டு போய் 2 பெரிய பெரிய பாய், வீட்டுல இருந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போய், இந்த பாரு எங்க அம்மா வீடு இது, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, இந்த வீடு காலியா கிடக்கு, எல்லாரும் இங்க படுத்துக்கங்க, என் கூட 2 பேர் வாங்க, அங்க ஒரு டிஃபன் சென்டர் காமிக்கிறேன், அங்க போய் கார்த்தால இட்லி வாங்கிக்கங்க, ஒரு டீயை குடிங்க, 10:30 மணிக்கு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துருங்க, ராத்திரிக்கு நான் உங்களுக்கு புளியோரை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கிண்ணில பெரிய கேன்ல எடுத்துட்டு போய் பேப்பர் பிளேட்ல போட்டு கொடுத்தங்க. பசங்க என்ன பசின்றீங்க, கையில பணம் இல்ல பசங்கள்ட்ட, காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. நான் சொன்னேன், என்னோட டிவி ரெக்கார்டிங்கே இருக்கு சார் அது பத்தி. நான் சொன்னேன், though I am a Telangana lady, but I will not give up for my Tamil brothers. My children are suffering here. அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 2:30 மணிக்கு போலீஸ் கமிஷனருக்கு போன் அடிச்சு, சார் இங்க 4.5 கோடி ரூபாய் திரட்டி இருக்கான் தமிழ்நாடு பசங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ராத்திரி அவனை அரெஸ்ட் வாரண்ட் பண்ணி அவன் கையை தூக்கிட்டான். எங்கிட்ட ஒண்ணும் இல்லன்னு ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க மச்சான் பேர் மேல மாமன் பேர் மேல வாங்கி இவன் பேர் மேல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டான். பசங்க போன் எல்லாம் சரண்டர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹைடெக் சிட்டில ஒரு ஆபீஸ எடுத்துக்கிட்டு அவன் மண்ணை கூத்து சார். எத்தனை இடம் ஓடினோம், 10-15 நாள் ஓடினோம் சார் அவன் பின்னாடி. நாங்க இந்த 300 பசங்களையும் வச்சுக்கிட்டு. காசு வந்துச்சா இல்லையாமா? பாதி பசங்களுக்கு வந்துடுச்சு, பாதி பசங்க எங்களுக்கு பாஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருங்கன்னாங்க. பாஸ்போர்ட் இல்லாம அப்புறம் அவனை போய் ஜெயில போய் ஜெயிலரை பிடிச்சி, கமிஷனரை பிடிச்சி, மினிஸ்டரை பிடிச்சி அத்தனை பண்ணி கடைசியில கமிஷனர் எல்லா பாஸ்போர்ட்டும் என் கையில கொடுங்க சார், லிஸ்ட் போட்டு பாஸ்போர்ட் நம்பர் எழுதி சிக்னேச்சர் காலம் ஒண்ணு பண்ணி ஒரு ஃபார்மா பண்ணி கொடுத்தேன், ஃபார்மாட். அந்த ஃபார்மேட்ல
அவனுக்கு நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி அவன் சைனை வாங்கி அக்னாலேஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு சப்மிட் பண்றேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 220 பாஸ்போர்ட்டுங்க நான் ஓனா போஸ்ட் ஆபீஸ் போய் ஸ்பீட் போஸ்ட் பண்ணி எங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு போன் பண்ற வரைக்கும் நான் சும்மா விடல. நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கீங்கம்மா நீங்க. அதெல்லாம் உங்க பசங்களுக்கு தான் போகும். அதனாலதான் என் பசங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு கிரெடிட் எடுத்துக்க இன்னொரு நம்ம தமிழ் சங்கம்னு ஒருத்தவன் தான் நான் செய்யறேன் வாங்கன்னு சொல்லிட்டு 4 பசங்களை அவன் சைடு பண்ணிக்கிட்டு நீங்களாம் எனக்கு 5,000 கொடுத்துருங்கப்பா, நான் போலீஸ் கமிஷனர் எல்லாம் புடிச்சு கிடிச்சு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு. கடைசியில அவனுக்கு பணமும் வரல, எதுவும் வரல. அந்த பசங்க எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் போட்டது, நான் ஒன்னும் பேசல, நான் பதிலே போடல. உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வா, எனக்கு 1 ரூபாய் யாரும் தர வேண்டாம், வீட்டுக்கு போங்க சந்தோஷமா. அடுத்த வாட்டி யார நம்பியும் நீங்க பணம் கொடுக்காதீங்க. டவுட்டா கேக்குறாங்க, இந்தியன் தாத்தாவோட சம்சாரம் இந்தியன் பாட்டியா இருக்குமோ அந்த அம்மா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அது என்ன கேக்குறது? நான் தமிழ் பாட்டி, நான் தமிழ் பாட்டி. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் அகேன்ஸ்ட் இருக்கலாம், ஆனா அவர் செய்யற நல்ல காரியத்தை கூட நான் ஒரு வாட்டி கிளாப் அடிச்சிருக்கேன். நல்லது செஞ்சா மக்களுக்கு யூ ஆர் தி பெஸ்ட், யூ டோன்ட் டு யூ ஆர் ஆல்சோ நாட் தி பெஸ்ட். அவ்வளவுதான். நீ நல்லது செய்யி, செஞ்சுட்டு அப்புறம் நீ ஓட்டு கேளு, நானும் தர ரெடி. செய்யாம வெறும் ஓட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதோ பணத்தை கொடுத்துட்டு போனா அது நான் நம்ப மாட்டேன். என் பசங்க கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டுல, உன்னை நம்பி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்கு நீ என்ன செஞ்ச? கண்டிப்பாமா. என்ன நான் வந்திருந்தேன் சார், சவுகார்பேட்ல எல்லாரையும் வெளியில போயிடு அப்படின்லாம் சொன்னாங்க, மார்வாடி எல்லாம் இருக்க கூடாதுன்னு. நான் அவங்களுக்கோசரம் பேச்சு கொடுத்தேன் சார், வாய்ஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்க பரம்பரையா இருக்காங்க அங்க, அவங்கள போன்னு சொன்னா அவங்க எங்க போவாங்க? சவுகார்பேட்டை இல்லைன்னா அப்புறம் நாங்க எப்படிமா ஹோலி எல்லாம் கொண்டாடுறது? எவன் சொன்னது சொல்லுங்க. கேளுங்க, இது ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆச்சு அது. இப்போ அப்புறம் நான் சொன்னேன், அப்படி பார்த்தா எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஆளும் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய இடத்துல இருக்காங்க, அவங்களையும் காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வர சொல்லு. அதெல்லாம் பைத்தியார்த்தனமா பண்ணாரு சார், டிஎம்கே கவர்மெண்ட்ல அது கூட ஆச்சு. ஆனா கூட நம்ம எது கரெக்டோ அது கரெக்ட். ஃபார் மீ வாட் இஸ் கரெக்ட் இஸ் கரெக்ட், வாட் இஸ் ராங் இஸ் ராங். I salute DMK government. I also salute the time when he has done for people. When he has not done, I will. என்னாச்சு? ஹலோ, என்னாச்சு? கட் ஆயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. என்னாச்சு அவங்களுக்கு? பயரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் தீ மாதிரி குப்புன்னு அடிச்சிட்டு இருந்தா தண்ணி பக்கெட்ல தண்ணி ஊத்திட்டான். எப்பயுமே நீங்களாம் பேசி நாங்க அமைதியா இருப்போம், ஆனா நீங்களே அமைதியாயிட்டீங்க பாத்தீங்களா? யோ, நான் என்னையா பேசுவேன்? அவங்க உட்காந்து சோசியல் இஷ்யூ அப்படிங்கிறாங்க, நானும் சரி நாம என்னையா அங்க 65 வயசுல இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா அவங்க, அதுவே மரியாதை கொடுக்கணும்ல. ப்ரோ அவங்க எஃபில சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் போட்டுருக்கு ப்ரோ, ஏதோ ஒரு கவர்மெண்ட் இதுல. அப்படியா? இருக்கட்டுமே, அதுல என்ன இருக்கு? இல்ல சொல்றேன், பெரிய ஐ மீன் இல்ல பாவம் ஒரு இழுத்து பிடிச்சி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க பாரு. இன்டென்ஷன் என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவுங்கிற தவிர வருது இல்லை பாரு. அப்படிங்கிறப்போ நல்ல விஷயம், நல்ல விஷயங்க. எல்லாம் விசாலமான ஒரு பார்வை. ஓகே ஓகே, நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இன்னொன்று டைம் பாஸ் நம்ம சும்மா அசால்ட்டாக நினைக்கிறோம், நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேரை கனெக்ட் பண்ணுது டைம் பாஸ். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு தெலுங்கானாலும் ஆள் இருக்கு. ஐயோ ஆமாயா, நீங்க எல்லாம் வம்பளுக்காதீங்க, வேற மாதிரி ஆயிடும், ஆல் இண்டியா பிரச்சனை ஆயிடும். இல்ல அவங்க இறங்குனாங்கன்னா கொஞ்சம் பங்கஜ் இறங்குனாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். வேர்ல்டு வைட் லிங்க் வச்சிருக்கேன் ப்ரோ நாங்க. அப்பா அம்மா ரவுசி உண்மையாலுமே சீரியஸா சொல்றேன் ப்ரோ. அந்த ஜெயிலர்ல வரும்ல, 3வது அங்க ஒருத்தன் இருப்பாங்க.
ஆமாமா, உண்மையை சொல்ல போனா எல்லா ஊர்லயும் ஆள் இருக்குங்க. இப்ப ஆமா எந்த ஊர் போனாலுமே சமைச்சிக்கலாம் போல இருக்கு. ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. இல்ல அது ஒரு பயங்கர பலம் கத்தி ஆக்சுவலா. யூடியூப் பண்ணும்போது ரேண்டமா ஒரு ஊருக்கு போறப்ப யாராவது ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த ஆரம்ப கட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா இந்த ஊர்ல கூட நம்மள தெரியுதா அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் பெரிய கிஃப்ட். அதெல்லாம் சீரியஸா சொல்றேன். பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். என்ன இந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்துல போய் ஒருத்தன் பக்கெட் குளிக்க விட மாட்டேன்ட்டான். சார் நான் உங்க சப்ஸ்கிரைபர் இருக்குடா டே, அட பக்கெட் தண்ணி ஊத்த விடுறா. அந்த டார்ச்சர்லாம் இருக்கும். அவ்வளவு நாம் ஃபேமஸ் ஆகல, அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. எங்க போயிட்டாங்க மாமி? எங்கன்னு தெரியல. நான் தான் வெயிட்டிங்ல இருக்கிறேன். நான் வந்தாங்கன்னா பேசலான்னு பார்த்தா பங்கஜ் பேர் வேறு பங்கஜ் செமையா வச்சிருக்காங்க. பங்கஜா அப்படிங்கிற மாதிரி பங்கஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பாருங்க, அவங்க 65 வயசு ஆகுது, அவங்க பேரை வச்சுட்டு வராங்க, தைரியமா பேசுறாங்க. இன்னும் இவனுங்க வந்து இந்த ஹீரோ போட்டோ வச்சுக்கிட்டு, அந்த ஹீரோட படத்தோட பேரை வச்சுக்கிட்டு, இவனு இந்த பைத்தியக்காரன் 4 ஐடியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஸ்மைலி பாய், ஃப்ராட் பாய், ஆமா, சாக்லேட் பாய், மசாலா பாய், என்ன அப்படியே அண்டர்ஸ்கோரா போட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க இன்னும். இல்லைன்னா பிரியா, ஸ்வீட்டி, இவனுக்குதாயா உண்மையான ஒரிஜினல் பூமர். இவனுக்குதாயா இவனுக்கு. ஆமா, இவனுக்கு தான் பூமரு. ஒரிஜினல் பூமர் இவனுக்குதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பூமருங்குவானுங்க. பண்ற வேலைகள் எப்படி? எதுக்கு ஃபேக் ஐடினா பண்ற வேலைகள் எப்படி? அதனால சரி, எதுக்கு நாளைக்கு போலீஸ் அரெஸ்டா தப்பிச்சு ஓடிடலான்ட்டு அதுக்குன்னே வந்து அப்படியே வந்து இல்ல அதுக்குமே ஒருத்தலைங்க. இவனுங்க எல்லாம் ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரும் அரெஸ்ட் பண்ண போறா? இவனுங்க எல்லாம் வந்து இந்த புல்லட் பாண்டி வண்டியில போய் தொலை நாய் அப்படின்னு 8 வயசுட்டு போயிடுவாங்க யாரும். இவனுக்கு ஏன் இந்த ஃபேக் ஐடி வச்சு சுத்துறானுங்க தெரியாது, அவனுங்களுக்கும் தெரியாது. அதான் ஒரு முந்தானத்து 8 மணிக்கு ஒருத்தன் கூப்பிட்டு அண்ணே அப்படின்னா, என்னடா இங்க ரிவ்யூ நல்லாவே இல்லைண்ணே அப்படின்னு வச்சுட்டான். டே அப்படி திருப்பி கூப்பிட்டேன். எதுக்கு அவசரமா போனை வைக்கிற? மதுரையில இருந்தா கூப்பிட்ற என்னென்ன புரோட்டா சால்னா என்னமோ சொன்னான். அது மாதிரி ஒரு ரைமிங் ஒன்று சொல்லிட்டு அப்படின்ட்டு வச்சுட்டான். திருப்பி எதுக்கு கூப்பிட்றானுங்க? சரி பேசுறது நான் போச்சு, ஒரு டீட்டெயில்டாக ஒரு 15 நிமிஷம் பேசுனா சரி என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேசுறது வைக்கிறது என்ன பண்ணுவோம் நீங்க? இது இப்போ பரவாயில்லையா, நல்லா குறைஞ்சி போச்சு. இல்லைன்னா போட்டு டார்ச்சர் பண்றது போட்டு நான் உனக்கு பிடிச்சி ஒருத்தர் இங்க ஒரு இடத்துக்கு மேல அவனு எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான். குரோம்பேட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறது பரம்பரை குடி, என்ன சின்ன பையா பகல் குடி, அவர் திருந்திட்டாரு. ஆனா அவனை ஒரு 5 தடவை ஃபோன் பண்ணுவாயா. ஒவ்வொரு தடவையும் 50 நிமிஷம் பேசுவையா. குடிக்காத போ, உங்க அம்மாளுக்கு பாரமா இருக்காத. அதாவது தாங்க முடியாம ஃபுல்லா குடிச்சிட்டேன். அப்புறம் இப்போ கூப்பிடுறான், பிரதர் குடி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன், அப்புறம் அப்படியே பிரதர் அப்படின்னா வெல்கம். இந்த பாருங்க, எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து பேங்க்ல வேலை பண்ணி ரிட்டையர் ஆனவன். புரிஞ்சுச்சா? நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏன் எடுத்துப்பேன்னு, எனக்கு இத்தனை பாஷை வரும். எவன் எந்த பக்கம் பேசுறானோ அந்த பக்கம் நான் அவனுக்கு பேச எனக்கு தம்மு இருக்கு. நீங்க 10 பேரா வாங்க, நான் தனியா இருக்கேன்னு. நான் ஒரு பட்டாளம் பொண்ணு. நான் லைஃப் கஷ்டமே பட்டிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன ஸ்போக்ஸ் பர்சன் எனக்கு புரியல. இதுல கட்சியிலையா, அரசியல், பாலிடிக்ஸா? இந்த பாருங்க, நான் வந்து சாதாரணமா நான் கட்சியில என்ன ஸ்போக்ஸ் பர்சன் பிஎம் ரோஜ்கார் யோஜனான்னு ஒண்ணு வந்தது. அதுல என்னன்னா யூத்துக்கு வந்து ஜாப் கொடுக்கணும். நம்ம கட்சியா நீங்க? அப்புறம் கேளுங்க, பிஎம் ரோஜ்கார் யோஜனா பாதிக்கு போய் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த நீங்க பேசுறது ஓகே. நாங்களாம் தமிழ்நாட்டுல ஜெயிக்காமலே இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். தைரியமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம கட்சி தான். கேளுங்க, நான் ஒண்ணுதான். நான் ஒரே ஒரு கட்சி சார். மோடிக்கா பரிவார் தான். மோடிக்கு பரிவார்ல அப்புறம் சார், எனக்கு நான் மாணவ கட்சி ஃபர்ஸ்ட். புரிஞ்சுச்சா? யாரு என்ன நினைச்சாலும் மோடியே கேட்டா கூட நான் அதான் சொல்லுவேன். ஐ எம் ஃபர்ஸ்ட் ஹியூமன் என்ன சொல்லுவாங்க இருங்க, பார்ட்டி. Because to be in any party, first you have to be human being. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்க ஜேபி நட்டோட ட்வீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏங்க நீங்க வேற, நானா அவர் ஃபாலோவே பண்ணல. ஹலோ,
நான் வந்து நான் எப்ப ஜாயின் ஆனேன் தெரியுமா? அத்வானி சார் ஆஷின் போய் என்ன ஜாயின் பண்ண வச்சாரு. 1980 ஜாயின் பண்ண. 35 வருஷமா இருக்கேன் நான். தெரியுதுல, நான் சொன்னேன்ல எங்க கட்சிங்க அவங்க. கேளுங்க. ஆனா என் கட்சி தப்பு பண்ணா கூட நான் கேட்கறதுக்கு எனக்கு தம் இருக்கு. எனக்கு நான் 35 வருஷம் நான் வந்து புல்லு புடுங்கல உன் கட்சியில. புரிஞ்சுச்சா? நீ நம்ம கட்சி பசங்களு அவன் கட்சி பசங்க இல்ல, பசங்களுக்கு என்ன செஞ்ச? நான் எப்படியாப்பட்டவன? நான் யார வேணாலும் கொஸ்டின் கேட்பேன். எங்க பார்ட்டியில கூட நான் அவ்வளவு தைரியம் என்ன. அதுக்குதான் என்ன லேடி டான்னு வாங்க. இல்லம்மா, உங்களை இதுல எவனும் கேள்வி கேட்க முடியாதுமா. அதுவாடியே அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு வருமா, கஷ்டமா. அது ஹலோ, எங்க அப்பா சொன்னாரு, உன் தம்பிய வந்து வக்கீல் படிக்க வச்சது பதிலா உன்னை படிக்க வச்சிருந்தா ஜட்ஜா இறங்கி இருப்பாரு கீழே. நீ ஏன் நியாயம் சொல்லு? உள்ள போய் படுத்து தூங்கி இருப்பாருமா. தாயே நீ சொல்றதா தீர்ப்பு தாயே, நான் எழுதிக்கிறேன், நீ சொல்லு தாயே அப்படின்னு. இல்ல, எங்க அப்பா 96 இயர்ஸ்க்கு எங்க செத்து போய் எந்த உலகத்துல இருக்காரோ, மை ஃபாதர் இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. ஏன் தெரியுமா? எங்க அத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுல சிதம்பரத்துல எம்எல்ஏவா இருந்தாங்க. சரிம்மா. ஓ, 3 வாட்டி எலெக்டட். ரொம்ப ஓட்டுறாங்க. 3 என்னங்க? என்னம்மா? 3 வாட்டி எங்க அத்தை எம்எல்ஏ இருந்து இறந்து போனாங்க. ஓ, சரிங்க. மக்கள் நடுவுல இறந்து போனாங்க. எப்படி தெரியுமா? ஒரு எந்த பீரியட்ல இருந்தாங்கம்மா எலெக்ஷன் இது? நான் ரொம்ப சின்ன, எனக்கு அந்த இயர் மட்டும் கேட்காதீங்க, எனக்கு கேட்டு சொல்றேன் வேண்டாம் அடுத்த மீட்டிங்ல. ஓகேம்மா, ஓகேம்மா. சோ எங்க அத்தை வந்து பேரு சுந்தரவல்லின்னு பேரு. மதுரவல்லி, சாரி, மதுரவல்லி. ஓ, சரிம்மா. சோ நான் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓ, எனக்கு ஒரு குரூப்பே இருக்கு. நாங்கெல்லாம் ஒருத்தர 10 வருஷமா கூட பாத்துக்கலாம். ஆனா நாங்கெல்லாம் ஒருத்தர அவ்வளவு நன்னா பர்த்டே அன்னைக்கு கிரீட் பண்ணுவோம். ஒருத்தர அழ விடுவோம். வீடியோ கால் நேத்தி தான் வீடியோ காலே பண்ணோம் 10 வருஷத்துக்கு. 5வது வருஷத்துல நான் சொன்னேன், நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணோம். 5 வருஷம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னா, லக்கிலி ஒத்தியோட பிள்ளைக்கு கல்யாணம் வந்துச்சு மெட்ராஸ்ல. எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு வந்தோம் சார். அப்படி ஒரு 20 பேரு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். 20-30 பேரு. அப்பத்துல இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாரும் வீடியோ கால். சோ நான் ஆல் இண்டியா லெவல் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. மனசுல எனக்கு ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு குழந்தையில பிளட்ஜ் எடுத்தது நான் மறக்கல. இன்னி வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்மா. நான் வந்து மோடி கூட கொஸ்டின் கேட்பேன் ட்விட்டர்ல, why there is a caste system column in application form ன்னு கேட்பேன் நான். சூப்பர்மா. remove that column, let it be open challenge for everybody. Okay, my question is that. சரிம்மா, நீங்க இந்த ஜாதி மதம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 65 வயசு ஆச்சு, உங்களுக்கு தான் தெரியும், நீங்களா பெரியவங்க, உங்களுக்கு அது தேவைன்னு நினைக்கிறீங்களா இப்பெல்லாம்? இந்த பாருங்க, ஜாதி மதம் இதெல்லாம் நம்ம படிச்சோம்ல, மேன் கிரியேட்டட்ன்றாங்களே, படிச்சுட்டு மறந்துடுறாங்க. பட் அதை அவாய்ட் பண்றது இல்ல. நான் இன்னைக்கும் சர்ச் போவேன் சார். நான் பியூர் பிராமின், சமாஷ்டம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு மனசு வேதனை, எனக்கு இங்க நிம்மதி கிடைக்கிறதுன்னா நான் சர்ச்சுக்குள்ள போயிட்டு வருவேன். ஒரு போட்டோவும் அனுப்புவேன் வேணும்ட்டு. எங்க அக்கா, தங்க, மாமி, மாமனார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சார், அவங்க வீட்டுக்கு வராதேன்னுவாங்க. எனக்கு வர வேண்டிய அவசியமும் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், உலகமே எனக்கு இருக்கு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். கண்டிப்பாமா. அந்த பாட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இங்கதான் பஞ்சாயத்து வந்தா கூப்பிடுறோமா, வாங்கம்மா 2ஆ பொளந்து விடுங்கம்மா, செத்தானுங்க இங்க எவ்வளவு வரட்டும். பிரசாந்த் தம்பி ஒரு ஆயுதம் ரெடி பண்றாரு பத்ரி. இல்ல ஏதாவது வரட்டுமா, நான் வாடா வாடா நம்ம பங்கச்சிருக்காங்க வாடாட்டு நான் அந்த பக்கம் உங்களை நடுவில் நான் வந்துட்டு போனேன். நான் வந்தேன் சார். நாகப்பட்டினத்துல பிளட் வந்தப்ப நான் தான் சார்
இவனெல்லாம் என்ன சொல்லுவாங்க, செட்டியார் எல்லாம் இருக்காங்க எல்லாம் இங்க மார்வாடிக்காரங்க, அவங்க எல்லாம் டொனேஷன் பாத்திரம் ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்க. குர்ரா அலுமினிய பாத்திரம் எல்லாம் சொல்லி பசங்க அங்க சாவுறாங்க. அங்க எல்லா மதக்காரங்களும் இருக்காங்க, எந்த ஜாதிக்காரர்களும் எல்லா ஜாதியும் இருக்காங்க. பாத்திரம் கொடுங்கன்னு ஒரு பாத்திரம் முடிங்கினேன், ஒரு லாரி ஃபுல்லா கம்பளிய புடிங்கினேன். ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வந்து அங்க கொடுத்தேன் சார் நானு. சூப்பர்மா. கோவிட் அப்ப என் பையனுக்கு தெரியாம நான் என் 2 வளையல வித்துட்டு பருப்பு அரிசி எண்ணெய் எல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் எவமா பண்றான்? கேளுங்க, என்ன ஒரு குப்பை கொட்டுறவ கேட்டா, என்ன நீ ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டு போற, ஒரு வாரம் அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டா. வீட்டுக்கு வந்து யோசிச்சேன், அவ சொன்னது கரெக்ட் தானேன்னு. போன திருப்பியும் உனக்கு மாவு பாக்கெட் எல்லாம் பூச்சி பிடிச்சி விடுண்டா 2 வருஷத்துக்கு குடுற அந்த பேக் எல்லாம் சொல்லி மாவு பேக்கெட் எல்லாம் டொனேட் பண்ண வச்சு, மிலிட்டரிக்காரங்க பொண்டாட்டி எல்லாம் 10:30 மணி 12க்கெல்லாம் உன் புருஷன் ஆபீஸ்க்கு போயிடுவான். 10:30க்கெல்லாம் உன் வேலை ஆயிடும். வந்து ரொட்டி போடணுமேங்க ஒவ்வொருத்தையும். பஞ்சாபிக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தையும் 35 ரொட்டி செஞ்சாங்க ஒவ்வொருத்தையும். மிலிட்டரிக்காரன் கமாண்டரை கேட்டு பழைய குவார்டர் எடுத்து அந்த காம்பவுண்ட் எல்லாம் பெருக்கி ஆம்பளை பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, காலேஜ் போற பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு 3 ஷிப்ட்ல நான் போய் 3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் சார் நாங்க. நல்லா இருக்குமா. நீங்க எல்லாம் நிறைய 100 வருஷம் நல்லா இருக்குமா. அதான் இங்கெல்லாம் 1000 கோடி இருக்கிறவனெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு குத்த வச்சு உட்காந்துருந்தானுங்கம்மா. எவனுக்கு எதுவும் கொடுக்காம எதுவுமே பண்ணாம உட்காந்துருந்தானுங்கம்மா. நீங்க சும்மா வெளியில வாய்ஸ் விடால் பேசிட்டு உட்காந்துருந்தானுங்க. வளையல வித்து எல்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, கடவுள் இதுக்கு மேல என்னம்மா? அவ்வளவுதான். சாமியெல்லாம் உங்க கூடவே இருக்கணும், இல்லைன்னா சாமியே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுமா உண்மையாலுமே. கட் ஆயிட்டாங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருந்தாங்க. என்ன கட் ஆயிட்டாங்க? லட்சுமி போயிடுறாங்க. அப்பப்போ வெளியில போயிட்டு அப்பப்போ லட்சுமி தாங்க முடியாம தள்ளி விட்டுறான் போல. இல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஏதோ இஷ்யூ ப்ரோ. அவங்களுக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம்ங்க. அதான் இல்ல பாரு கத்தி, நாமெல்லாம் என்ன பண்றோம், என்ன முயற்சி எடுத்து என்ன எவ்வளோ ஈஸியா ஒரு கான்செப்டை பேசுறாங்க. எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற சிம்பிளா பேசுறாங்க. அண்ட் இன்னொன்னு, வெறும் வாயில மட்டும் கிடையாது, எவ்வளவு ஆக்ஷனா. நாகப்பட்டினத்துக்கு புயல் அடிச்சதுக்கு ஒரு லாரி பாத்திரம் ஏற்றிட்டு போறதுங்கிறது பொய்யா இருக்க முடியாது இல்லையா. நல்லா அக்யூரேட்டா சொல்றாங்க. எவ்வளவு எத்தனை என்ன பண்ணாங்க. கோவிட்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்குது அந்த சாப்பாடு. அன்னைக்கெல்லாம் வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. கோவிட்லாம் ஆஸ்பத்திரி பக்கத்துல எவன் போவான்? அப்ப அதை கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நாம இது சின்ன மேட்ரு பண்றதுக்கே ஏதோ புடுங்கி தள்ளிட்ட மாதிரி வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டேன்னு பெரிய செல்ஃப் போஸ்டிங் வேற. மேடம் வாங்க, இப்பதான் உங்களை பேசிட்டு இருக்கேன். வாங்க மேடம். நான் ஏன் இதெல்லாம் உங்களை எல்லாம் பேச விடாம சொல்றேன்னு, நான் பழச்சு இருந்தாலும் இல்லாட்டாலும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் should take this as a motivation and carry forward. கண்டிப்பாமா. அதுக்கோசரம் சொல்றேன். நான் ரொம்ப கிரேட்டுன்னு, நான் கிரேட்டா இருந்தா பேப்பர்ல கொடுத்துருப்பேன், டிவில எல்லாம் கொடுத்துருப்பேன். இங்க எப்படி தெரியுமா, ஒரு மினிஸ்டர் வந்தான்னு போட்டோ எடுத்துக்கிறது சகஜம். 2 பொட்டலம் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து அப்படி பண்றவங்களுக்கு, அப்படி பண்ற காலத்துல அண்ணா நான் வந்து நேத்து காத்தாலங்க 25 பேக் கொடுத்தான். நான் ஒருத்தன் போட்டோ எடுத்தான். நான் அவனுக்கு மெசேஜ் போட்டேன், ஏடா நான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவுக்கு நான் எத்தனை ஏழை பசங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன். பாட்டா கம்பெனிக்கு எழுதி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து பசங்களுக்கு ஷூ கொடுக்கான்னு சொல்லி சண்டை போடுறேன். மாதா கம்பெனில போய் மாதா கம்பெனிக்கு எழுதி நம்ம படிச்ச படிப்புக்கு இன்டர்நெட் ஃப்ரீ, வீட்டுல வைஃபை இருக்கு. மாதா கம்பெனில நீ சாம்பிள் பாட்டில் பண்றியே, அந்த பாட்டில் சிப்பர் பாட்டில பண்ணு, ஸ்கூல் பசங்களுக்கு கொடு, ஏழை பசங்களுக்கு. நான் சண்டை போடுறேன். நீ 25 பேக் கொடுத்துட்டு நீ ஒரு அதுவும் நீ வச்ச ஸ்கூலுக்கே போட்டோ எடுக்கிறியான்னு சொல்லி வாங்குன்னு வாங்கினேன் இன்னைக்கு காலையில.
இது எப்படிம்மா இதெல்லாம் டயர்டே ஆகாதம்மா? இதெல்லாம் என்னன்னா சார் இந்த பாருங்க பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோ அதானுங்க. என்ன 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 மம்மி? நீ எல்லாம் வந்து அதுவே பிஜேபி எங்க கட்சி. அதை சொன்னாலும் அவங்க திட்டுவாங்க என்னைய கட்சிக்கு. இல்ல இது பாருங்க, யாரு என்ன திட்டினா என்ன, பேட்டி பச்சாவ் எதுக்கு? பசங்களை வந்து ஊம்புலயே கொலை பண்ணிடுறாங்க பொம்பளை பசங்கன்னு. அந்த காலத்துல நார்த்ல ஆரம்பிச்சிச்சு அது. சவுத்துல எவனான பொண்ணை கொண்டான்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? அது நார்த்ல ஆரம்பிச்சதுனால்தான் அவங்க அதை ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? அட் த சேம் டைம் பேட்டி படாவ் ஏன் சொன்னாங்க? பொம்பளை பசங்களை கூட நம்ம படிக்க வச்சா அதுங்க தான் கால்ல நின்றுக்கும். நல்லதுதான் சார் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்க கூடாது. நல்லது வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், கெட்டது வரதுக்கு நிமிஷம் போதும். கண்டிப்பாமா. எனக்கு எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து எங்க அக்கா சொல்லுவா, இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு தான் அவ பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வருவா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு குழந்தை இருக்கான்றது கவலை இல்லை அவளுக்கு அப்படின்வா. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன், எனக்கு காலையில ஆபீஸ் போனோன்னுவா. எங்க அக்கா எல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோம், 8 வரைக்கும் பாத்துக்கிறோம் வேண்டாம் அப்படின்வா. எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஏண்டி பொம்பளை பொண்ணு சீக்கிரம் வர வேண்டாம். ஆமாம்மா, பொம்பளை பொண்ணு மாதிரி நான் புடவை கட்டிட்டா போறேன், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கவன் ஈக்குவலா வேலை பண்ணிட்டா அவன் ஈக்குவலா சம்பளம் வாங்கிட்டு வரேன். பொம்பளை என்ன ஆம்பளை என்னம்மா, வண்டி ஓட்டினானே வீட்டுக்கு வந்து சேர்றேன். எங்க போறேம்மா நானு? ஊரா சுத்துறேன். உலகம் வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறது. எல்லாரும் பொம்பளை பொம்பளைன்னு வீட்டுல பொத்தி வைங்க, அதான் பொம்பளை பசங்க கஷ்டப்படுறதுங்க. கண்டிப்பாமா. நீ என்ன பெத்த, என் தள்ளெழுத்து பெத்தையான்னு கேட்டேன். இன்னைக்கு நீ இருக்க சாதம் போடுவேன், நாளைக்கு நான் நீ செத்தன்னு யார் போடுவாங்க? எங்க பசங்களை யார் பாத்துப்பாங்க? கண்டிப்பா. எங்க ஆள்ல என்ன நிக்க விடுன்னுவேன். எங்க அப்பா சொல்லுவாரு, உங்க அம்மா கிடக்காமா, நீ பாட்டுக்கு போயிட்டு வாமா, உனக்கு என்ன வேணுமோ செய்மா, அப்பா இருக்கேம்மா அப்படின்வாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, பொம்பளை பொண்ணா வளருங்க அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நான் பொம்பளையா இல்லாம 2 பொண்ணு எப்படி 2 பசங்களை எப்படி பெத்தேன்? பேசாத பேச்சு. உன் பிள்ளைய மட்டும் நீ வந்து 7 மணிக்கு வரவே, அன்னைக்கு நானும் வரேன் 6 மணிக்கு. பிள்ளைக்கு ஒரு ரூல், பொண்ணுக்கு ஒரு ரூல் போடாத. நாட்டு பிரச்சனைல இருந்து குடும்ப பிரச்சனை போயிட்டீங்க. அவ்வளவுதான். இல்ல எவன் வந்தாலும் குறுக்க வந்தாலும் ஜேசிபி மாதிரி ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறது. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். நாட்டு பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தரும் மின்னுக்கு வந்தாதான் நடக்கும் சார். இது வெறும் வாட்ஸ்அப்ல சாட்ல மச்சி நீ என்ன பண்ண, ஓ ப்ரோ யூ லுக் நைஸ் ப்ரோ அப்படின்லாம் எழுதுறாங்க, சிரிப்பா வருது. ஐயோ, ட்ரெண்டிங்ல இருக்கீங்களே, பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கீங்களேம்மா. பல பேர் தூக்கு போட்டுக்குவானுங்க. ட்ரெண்டிங்ல இருக்கீங்களே, இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி பேசிடுவாங்கன்றது அந்த ப்ரோவோட நான் ஈக்குவலா டான்ஸ் ஆடுற ப்ரோ. நானும் 1/2 பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டு 4 போட்டோ எடுப்போமா நாங்கெல்லாம். கஷ்டமா. இல்ல நான் என்ன சொல்றேன், பசங்க என்ஜாய் பண்ணோம். அவங்க யூத் ப்ரோன்னு சொன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிடல, அதுங்க பாட்டுக்கு இது பண்ணா அட் த சேம் டைம் படிக்கணும். அதுங்க படிச்சு தன்னோட ரைட்டு கேட்டு வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட. கரெக்ட்டுமா. நான் என்ன சொல்லுவேன், 6ல சாவு 100ல சாவு போமா, நான் லேட்டா வந்தா வருவேன். நான் 2 பையன் பாவம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருப்பான், அவன் வந்து அக்கா எப்படியா படிச்சு வக்கீலா இருக்குமா, ஒரு 4-5 ஜட்ஜ் பதம் பார்த்துடலாம் மெட்ராஸ்ல. 4-5 எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜுன்னு எவன் இருந்தாலும் நம்ம உள்ள உங்களை இறக்குனா முடிஞ்சதுமா, அவ்வளவுதான் சார். ஜட்ஜே வேண்டாம் சார், படிச்ச படிப்பு போறோம். நான் MA MBA MPhil படிச்சுட்டேன், எனக்கு படிப்பே வேண்டாம். ஜட்ஜு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க லாயரா சார், ஐ எம் செல்ஃப் டிஃபென்ஸ். ஐ எம் ரெடி செல்ஃப் டிஃபென்ஸ். நான் ஆல்ரெடி ஃபேமிலி கவுன்சிலிங்கா போயிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா போதும், நீ சண்டை போட்டுக்காயா, நீங்க 2 பேரும் போய் மைதானம் வேணா புக் பண்ணி தரேன் ஃப்ரீயா. பசங்களை யாருக்கிட்ட விட்டுட்டு போற சொல்லு? சின்ன பசங்க என்ன பாவம் பண்ணிச்சுவோம் வயசுல பிறந்து. நீ வந்து டைவர்ஸ்ன்ற, அவளும் டைவர்ஸ்ன்ற. உனக்கு ரெக்க முளைச்சிச்சு நீ பழுத்துப்ப, உனக்கு ரெக்க முளைச்சிச்சு நீ போயிடுவ. பசங்க யாருக்கிட்ட போகும் சொல்லு? பொம்பளை வீரியமா நான் வளர்த்து காமிக்கிறேன்ற எத்தனை பேர் பொம்பளைங்க வளர்த்து காமிக்கிறாங்க சொல்லுங்க? இன்னொருத்தனை தேடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறானுங்க. அவன் வரவன் என்ன கேரண்டி இந்த பசங்களை பாத்துக்குவான்னு? வாய்ப்பே இல்லம்மா. அதனால எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் அதெல்லாம் தப்பு சார். ஒரு கல்யாணம்னா பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கும்.
ஒரு சில இடத்துல பொம்பளை விட்டு கொடுக்கணும், சில இடத்துல ஆம்பளை விட்டு கொடுக்கணும். கண்டிப்பாமா. அப்பதான் அந்த பசங்க நேர்மையா வளரும். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எப்பமா வர ஆரம்பிச்சது உங்களுக்கு? எல்லாமே கவுன்சிலிங் பண்றாங்க, கவுன்சிலிங் பண்றாங்க. சரிம்மா, நான் என்ன கேக்குறேன், இந்த ஜெனரேஷன்ல என்ன பிரச்சனையா பாக்குறீங்க, பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க இந்த கவுன்சிலிங்? இந்த ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் மரியாதை மட்டும் கிடையாது சார். ஓ, ஃபர்ஸ்ட் திங். ஓ, அவங்க தான் எல்லாம் உனக்கு 50ன்னா வாட் கேன் ஐ டூன்னுவாங்க. ஓ, ஓகே. பெரியவங்க நான் பார்த்த வரைக்கும் சென்னையில அண்ணன் வாங்க போங்கன்னு தான் பேசியிருக்காங்க. அதே வெளிநாட்டுல போங்க, பேரு வெளிநாடுன்னு இந்தியாக்குள்ள பேர் தான் கூப்பிடுவான் அவன் சின்னவனா இருந்தாலும். பெரியவங்கள ஒரு மரியாதை மட்டும் கிடையாது படிச்ச ஜெனரேஷனுக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கூட பசங்க படிச்சவங்க அம்மா அப்பா ஏதானு சொன்னா, உங்க ஜெனரேஷன் இல்ல எங்க ஜெனரேஷன் இப்படி, அந்த ஸ்விக்கின்றாங்க, இந்த ஹைதராபாத் பிரியாணின்னு சாவுறாங்க. என்ன இருக்கு சார் ஹைதராபாத் பிரியாணில? வெஜ் பிரியாணின்னு கேட்டு வாங்குறோம். உள்ள அவன் ரூம்ல போய் அதுல இருக்கிற 4 போன் எடுத்து வெளியில போட்டு வெறும் பிரியாணியை பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துடுறான். தெரியவா போகுது நம்மளுக்கு? நான் பிராமின்னு நான் வெஜ் பிரியாணி சாப்பிடுறேன்ற கண்ணால பாத்திருக்கேன் சார். நானு அப்பத்துல இருந்து அன்னைக்கு விட்டம் பாருங்க. நானு அந்த பிரியாணி என்ன புடுங்கல, நம்ம கத்துக்கலாம் பொம்பளை தானே அப்படின்னு உக்காண்டு கத்துக்கிட்டேன் சார். நான் வெளியில ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். எல்லாம் குக்கிங், நான் ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸா குக் பண்ணுவேன். நார்த் சவுத் சைனீஸ் எல்லாம் பண்ணுவேன். ஆமா, நீங்க அப்படியே மெட்ராஸ் வந்துருக்குமா, இங்க வாங்க, நமக்கு வேலை இருக்கு, இங்க வாங்க, தயவு செய்து வாங்க. நாம வந்து உட்காந்து நாம அப்படியே பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சு நாம பிரசாந்த் என்னோட க்ளோஸ் கிளாஸ்மேட்டு, கொலீகு, டிகிரி வரைக்கும் என்னோட படிச்சான் எல்கேஜில இருந்து. அவன் பேரும் பிரசாந்த் தான். அதனால எனக்கு இந்த பிரசாந்த் பேர் ரொம்ப அச்சு. பிரசாந்த் உனக்கு யாரு எந்த ஊர்ல ஏதானு வேணா அக்கா அவங்களுக்கு யாரும் தெரியுமான்னு கேளு, போறோம். தெரியலன்னு கூட குடஞ்சு தேங்காய் குடையிற மாதிரி குடஞ்சு கண்டுபிடிச்சிடுவேன். நான் வந்து மினிஸ்டரே கொஸ்டின் கேட்பேன். இந்த ரீசெண்டா ராஜஸ்தான் மினிஸ்டர் வந்திருந்தான் ஹைதராபாத்துக்கு. ராஜஸ்தான்காரங்க தான் மீட் ஆகணும்னா, யாரு எவன் அந்த சபை வச்சானோ, இதுல யாரு பிஜேபி யாரு இதுன்னு நான் பார்க்க மாட்டேன். நீங்கெல்லாம் இந்தியன்ஸ் அவ்வளவுதான் எனக்கு. I don't care what religion you are, what caste you are, what language you are, and what party you are. You are my people, that's all. So, நான் கேட்டேன் ராஜஸ்தான் மினிஸ்டர் பஜன்லால் சிங்னு வந்தான். கேட்டேன், sir, you are coming and meeting all the gents and going away. You think ladies are fools here waiting for you? From 4 o'clock we are waiting to meet you. क्या हम लोग बेवकूफ हैं? கேட்டேன். பஜன்லால் என்ன சொன்னாருமா? ஐயா அவன் அங்க போறவன் எவாவோ இவ்வளவு பெருசா பேசுறான்னு திரும்பி பார்த்து, அதே பெஞ்சி சாரி ஐ டிடன்ட் see you sister அப்படின்னு வந்தான். அப்ப எல்லா பொம்பளைங்களும் ஷாலை போட்டு இதை போட்டு போட்டோ எடுத்துச்சுங்க. நான் பேசச்ச மட்டும் ஒரு போட்டோ எடு, இவனை ரெக்கார்ட்ல வச்சுக்கலாம் சொல்லிட்டு நாம ராஜஸ்தான் வந்து மினிஸ்டரை வந்து கவுன்சிலர் மாதிரி டீல் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா சார்? நான் ரொம்ப ஜாவியல் மனுஷன் சார். 1000 கஷ்டம் இருக்கலாம், நான் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். நான் சைலண்டா இருக்கேன்னா இன்னைக்கு அக்காக்கு ஏதோ ப்ராப்ளம், அக்கா மூட் ஆப், அக்கா கொஞ்சம் 1/2 hour வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில வான்னுவாங்க. அப்படி அவ்வளவு நான் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். எல்லா ஏஜ் குரூப்போடையும் மிங்கிள் ஆகும். எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். யங் பாய்ஸ்னா ஓடி வருவாங்க. பங்கஜா அன்னைக்கு மினிஸ்டர் இருந்துட்டு இருக்கான், என்ன பார்த்துட்டு எல்லாம் ஓடி வந்துச்சுங்க. தீதின்னு எல்லாம் ஓடி வந்துடுச்சுங்க. பட் எனக்கு என்னன்னா எல்லா பசங்களும் சந்தோஷமா இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், மிடில் ஏஜ் இருக்கட்டும், ஏஜ்டு பீப்புள் இருக்கணும்.
People should be given respect, love, affection. கரெக்ட்மா. This is what I ask from the society. எஸ். And அதுதான். they should learn to be helping nature. உங்களை மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லைம்மா. அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு அறிவு இல்லைம்மா. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்கம்மா.